கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த ஒரு ஆராய்ச்சிக்குள்ளாக அன்புடன் அழைக்கிறோம். இந்த ஒரு பாகம் 5 எலெக்ஷன், இது நம்ம சில எடிஷன் அங்க பண்ணியிருக்கிறோம். எனவே இந்த ஒரு 5வது பாகம், இது 4ஆம் பாகத்துடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்து வந்திருக்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சபையில எலெக்ஷன் எவ்வளவு முக்கியமானது, அது பைபிள்ல இருக்குது. என்ன சொல்லணும்னா, இது 7 கால சபைக்கும் இது பொருந்தக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. அந்த வகையில சபையில ஊழியர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய காரியத்தை குறித்து ஆராய்ந்து வருகிறோம். முதல்ல எலெக்ஷன் என்ற ஒரு காரியம் என்று சொல்லும் பொழுது நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறோம். என்னவென்று பார்க்கும் பொழுது, இந்த ஒரு எலெக்ஷன் பற்றி நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் நாட்கள்ல பார்த்தீங்கன்னா சீஷர்கள் மத்தியில இந்த ஒரு காரியத்தை அவர் அறிமுகப்படுத்தல். ஏன்னா அந்த சமயத்துல சீஷர்கள் புது சிருஷ்டிகளாக இல்லை, இயேசு கிறிஸ்து மாத்திரமே புது சிருஷ்டியாக இருந்தார். எனவே தான் அந்த ஒரு விஷயத்தை அவர் நாட்கள்ல பண்ணாமல் பெந்தகோஸ்தின் நாளுக்கு பின்பதாகத்தான் இந்த ஒரு ஒழுங்குமுறை சபைக்குள்ள அங்க வந்தது. ஏன்னா புது சிருஷ்டிகளுடைய எண்ணிக்கை அங்க அதிகமா இருந்துச்சு. அப்போ இந்த புது சிருஷ்டிகளுக்கான ஒரு ஒழுங்குமுறை கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட சபைக்கு தலைவராக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து அவர் ஏற்படுத்தின இந்த ஒரு காரியத்தை சபையார் சரியாக புரிந்து என்ன நோக்கத்துக்காக இதை ஏற்படுத்தினார் என்பதை புரிந்தவர்களாக எலெக்ஷன் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. நிறைய நேரங்கள்ல இது நம்ம ஃபார்மாலிட்டி கூட பண்றது வாய்ப்பு இருக்குது. எலெக்ஷனுடைய பர்பஸ் என்ன? ஏன் தேவன் இந்த ஒரு விஷயத்த, ஒரு ஒழுங்குமுறையை ஏன் சபைக்குள்ள வைக்கணும்? இதுக்கான காரணத்தை படிச்சோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 10-12 வரை. சபை பக்தி விருத்தி அடையணும், நிறைவான வளர்ச்சி, கிறிஸ்துவுடைய பூர்ண புருஷராகும் வரைக்கும் நிறைவான வளர்ச்சி அடையணும், ராஜ்யத்துல செய்ய போகிற வேலைக்கு ஆயத்தமாகணும். இந்த மாதிரி காரணங்களுக்காகத்தான் தேவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்படி ஒரு ஒழுங்குமுறை ஏற்படுத்திட்டாங்க. அப்படின்னா இந்த ஒரு மெத்தட் படித்தான் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் நமக்கு நடக்கும். அப்ப என்ன பண்ணிட்டாங்க? சபையில தேவன் சில ஊழியங்களை ஏற்படுத்திட்டான். அந்த ஊழியங்கள் 5 வகையா இருக்குது. 1,44,000 பேருக்குள்ள அந்த 5 வகையான ஊழியங்கள் அது பூமியில இருக்கிற வரைக்கும் தான். ஏன்னா பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள் இருக்காது. ஆனா இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் இந்த 5 வகையான ஊழியங்கள் இருக்குது. அதுல முதல் 2 ஊழியங்களை பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். மிச்சக்கூடிய கடைசி 3 ஊழியங்கள் தான் ஒவ்வொரு எக்லீசியாலுமே இருக்க வேண்டிய ஒரு ஒழுங்குமுறை. என்ன சொல்லணும்னா, இந்த 3 ஊழியங்கள் ஒரு எக்லீசியாலுமே நடைபெற வேண்டிய காரியங்களா இருக்கு. அந்த வகையில அந்த ஒரு எலெக்ஷன் காரியத்துல இந்த 3 ஊழியங்கள் நடைபெறுவதற்கு என்று அந்த ஊழியத்துக்குரிய வேலைக்காரர்களை நியமிக்க வேண்டும். அப்போ கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாங்க? சபையில அந்த ஊழியம் செய்வதற்கே உரிய சில வரங்களையோ சில தாளந்துகளையோ பெற்றிருப்பவர்கள் இருப்பாங்க. அவர்களை சரியாக கண்டுபிடித்து அந்த வேலைகளுக்கு சபையார் நியமிக்க வேண்டும். அப்ப அந்த தகுதிகள் என்று பார்க்கும் பொழுது நம்ம கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் மிக முக்கியமான விஷயம், அவர் எல்டரா இருக்கணும், அதாவது மூப்பராக இருக்க வேண்டும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஏன்னா மூப்பர் அல்லாதவர்கள் தேவனுடைய வேலைகளை, இந்த ஊழியங்களை செய்ய முடியாது என்று 6வது வால்யூம்ல பிரதர் பேசிட்டான். அப்ப மூப்பர்னா யாரு? நம்ம படிச்சோம் இல்லைங்களா? மூப்பர் குறிக்குது, அது ஏதோ போஸ்ட் கிடையாது, மாறாக ஒருத்தருடைய வளர்ச்சியின் நிலையை குறிக்கிறது தான் மூப்பர். அந்த வகையில மூப்பராக அவர் இருக்க வேண்டும் வளர்ச்சியில. இதுக்கு வயசு என்பது ஒரு விஷயமே இல்லை இல்லைங்களா? இதுக்கு வயசோ இல்ல என்ன சொல்றோம், எக்லீசியாக்குள்ள உடன்படிக்கை பண்ணி இத்தனை வருஷம் ஆயிருக்குது அப்படின்ற ஒரு கணக்கீடு எதுவும் தேவைப்படாது. ஏன்னா வளர்ச்சிக்குள்ள வருவதுதான் ரொம்ப முக்கியம். சில பேர் பாத்தீங்கன்னா 1 இயர்ல கூட அந்த வளர்ச்சி எட்டி பிடிப்பான். அப்போ இது ஒரு வகை, இது ஒரு விஷயம். அப்ப 2வது விஷயம், அந்த வேலைக்கான தகுதிகளை பார்க்க வேண்டும். அது என்ன அர்த்தம் வேலைக்கான தகுதிகள் என்று பார்க்கும்போது,
ஊழியம் கொள்ளக்கூடிய அந்த சகோதரன் அந்த ஊழியத்துல, மிக முக்கியமா அந்த ஊழியத்துல அவர் ஊழியம் செய்யும் போது இந்த தகுதிகளுக்கு உட்பட்டு அவர் செயல்படுகிறாரா, இல்ல இந்த தகுதிகளுக்கு முரணாக தகுதியில் படி இல்லாமல் தகுதி காமிக்காமல் இருக்கிறாரா என்பதை பார்க்க வேண்டியது அவசியமா. அப்ப 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய தகுதிகள் எல்லாமே ஊழியம் செய்யக்கூடிய பிரதர்ஸ் அந்த ஊழியத்துல காண்பிக்கக்கூடிய சரியான தகுதிகள் இருக்குது. சோ இது நாம கண்டுபிடிக்கிறோம். அடுத்து 3வது ஒரு விஷயம் தான் நம்ம கண்டுபிடிச்சோம், ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் என்று அங்க பிரதர் பேசுறான். இது 3வது ஒரு விஷயம். ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா 3 ஊழியம் இருக்கும் போது ஒரே சகோதரன் 3 ஊழியமே பண்ண முடியுமான்னு பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா நம்முடைய நாட்கள்ல ரொம்ப கம்மி தான். ஒருவேளை வர 3 ஊழியமே பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய பிரதர் ஒருவேளை ஒருத்தர் இருந்தாலும் கூட 3லுமே முழு கான்சென்ட்ரேஷன் நாங்க பண்ணுவது என்பது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா பாரம் அதிகமாகும். அப்போ கண்டுபிடிக்கணும் எந்தெந்த வரங்கள் என்னென்ன பிரதர்ஸ் பெற்றிருக்கிறாங்க, எந்தெந்த ஊழியத்துக்கு கீழே அவங்க வராங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு சபையார் அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியமா இருக்கும். அப்போ கடந்த பார்ட்ல நம்ம படிச்சோம். முதல் 3 ஊழியங்களை பத்தி படிச்சோம். சுவிசேஷ ஊழியம் வரைக்கும் பார்த்தாச்சு. இப்ப மிச்சம் இருக்கக்கூடிய ஊழியங்களை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பாஸ்டர், சகோதரி, பாஸ்டர் அப்படின்னாலே பொதுவா பெயர் சபையில என்ன சொல்லி கொடுத்திருக்காங்கன்னா போதகர் என்று சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ஆனா பைபிள் மீனிங்ல பாஸ்டர் என்பது போதகர் கிடையாது, மெய்ப்பர் என்று அர்த்தம். சோ பைபிள் படி பார்க்கும்போது பாஸ்டர் அப்படின்னா மெய்ப்பர். இந்த பாஸ்டர் என்ற வார்த்தை எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு காரியத்திலிருந்து வருது. அதாவது ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பாஸ்டரைசிங் அப்படி சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா ஆடுகள் புல் மேயக்கூடிய ஒரு காரியம், ஆடுகளை மேய விடுவது. அந்த மேயக்கூடிய விஷயத்தை பண்றது யாருன்னா மெய்ப்பர். அவருக்கு பேரு பாஸ்டர் என்ற அந்த மூல வார்த்தையிலிருந்து அங்க கிடைக்கிறதாக நம்ம கண்டுபிடிக்கும். அப்ப அந்த வகையில பாஸ்டர் என்பது சரியான வார்த்தை மெய்ப்பர். அப்ப மெய்ப்பர் என்பவர் ஆடுகளை பராமரிப்பவராகவும் ஆடுகளை மேற்பார்வை பண்ணுகிறவராகவும் ஆடுகளுடைய தேவைகளை சந்திப்பவராகவும் ஆடுகளை கவனிக்கிறவராகவும் இருப்பார். இந்த வார்த்தையிலிருந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ மெய்ப்பர் குறிச்சு அவருடைய ஊழியம் எப்படி இருக்கும் என்பதை ரொம்ப சுருக்கமா நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இது ஒரு தனியா டாபிக்கை நம்ம சப்ஜெக்டா பண்ண முடியும். பட் நம்முடைய ஸ்டடியில அந்த சப்ஜெக்ட் இங்க வராது. ஒரு மெய்ப்பர் எப்படி தன் மந்தைய மெய்ப்பார் என்பதற்கான லிட்ரலா அந்த விஷயங்களை கண்டுபிடிச்சோம்னா அதே போலதான் சபையை மேய்க்கக்கூடிய சபையை மேய்ப்பதற்கென்று கர்த்தரால் அனுமதி பெற்ற அந்த வரம் பெற்ற பிரதர்ஸ் ஒருவேளை இருந்தாங்கன்னா அந்த ஊழியம் பெற்றுக்கொள்ளும் போது அதே போல லிட்ரலா எப்படி ஒரு மேய்ப்பன் ஆடுகளை மேய்ப்பார் அந்த ஒரு விஷயத்த இங்க சபையில கூட அந்த காரியத்தை நம்ம அப்ளை பண்ண முடியும். அது பாத்தீங்கன்னா ஒரு மெய்ப்பன் எப்படி ஆடுகளை மேய்ப்பார் என்பதற்கான லிட்ரலா புரிஞ்சுக்கக்கூடிய விளக்கத்தை நம்ம கண்டிப்பா உலகத்தினின்று எடுக்க முடியாது, பைபிள் இருந்து நம்ம எடுக்க முடியும். எங்க இருந்து பாத்தீங்கன்னா சங்கீதம் 23ஆம் சங்கீதம். அந்த 23ஆம் சங்கீதம் எப்படி வருதுன்னா, சகோதரிகளே, ஒரு மெய்ப்பன் எப்படி தன் ஆடுகளை கவனிச்சு கொள்வாரு அப்படின்ற ஒரு ரீதியில தான் அந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கு. அதே போலத்தான் தேவன் என்னையே பாக்குறாரு அப்படின்னு தாவீது என்ன பண்ணிருப்பாருன்னா அவர் தன்னைய ஒரு ஆடாகவும் தேவனை ஒரு மெய்ப்பராகவும் அவர் எழுதியிருப்பாரு. ஆனா அது எப்படி எழுதியிருப்பாருன்னா தான் ஆடு மேய்க்கும் போது நான் எப்படி என்னுடைய ஆடுகளை மேய்த்தேன் என்ற ரீதியில அவர் என்ன பண்ணுவார்னா தேவனை மேய்ப்பராகவும் தன்னைய ஒரு மந்தையாகவும் நினைச்சு அந்த வார்த்தைகளை பதிவு பண்ணுவார். அது ஒரு சின்ன கம்பாரிசன் இருக்குது, அது தனி சப்ஜெக்ட். பட் நம்ம அந்த சப்ஜெக்டை இங்க இன்க்ளூட் பண்ண முடியாது. மற்றபடி இந்த ஒரு மெய்ப்பர் ஊழியத்தை பத்தி ரொம்ப சுருக்கமா நம்ம பார்க்க போறோம். மெய்ப்பர்கள் ஷெப்பர்ட் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அப்ப வார்த்தை பயன்படுத்துறாரு பாருங்க, பிகாஸ் ஆஃப் ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் ஆஃப் சோஷியல் கைண்ட். என்ன வார்த்தை பார்த்தீங்க, சோஷியல் கைண்டா இருக்கும். ஒருத்தர் ஒரு சகோதரனை மெய்ப்பர் ஊழியத்துக்கு நியமிக்கணும் அப்படின்னா, இல்ல அவருக்கு நான் கை தூக்குறேன் அப்படின்னா அவருக்குள்ள என்ன காண வேண்டிய ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்க வேண்டும் என்றால் சோஷியல் கைண்ட். பாருங்க, இது வெறும் பிரதர்
சோசியலா பழகக்கூடியவங்களா இருந்தா அப்படின்னு வார்த்தையை போட்டுக்கலாம், வெறும் ஒன் வேர்ட்ல போட்டுக்கலாம். ஆனா சோசியல் கைண்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்துறார். அப்ப சபையார் 40 பேர் இருந்தாங்கன்னா 40 பேர்கிட்டையும் சோசியலா அன்போட பழகக்கூடியவராக அங்க இருக்க வேண்டும். ஏன்னா இதுல பிரச்சனை இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதிகால சபையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சில வார்த்தைகள் பயன்படுத்துவாரு. உங்களுக்குள் பேதகங்கள் என்ற வார்த்தை பயன்படுத்துவார். அந்த பேதகம் என்ற வார்த்தை அது ஆங்கிலத்துல பார்ஷியாலிட்டி பண்ணும். சோ பார்ஷியாலிட்டி உலகத்துல பாக்குறாங்க, அது காஸ்ட் அடிப்படையில பாக்குறாங்க இல்லைங்களா, மதம் அடிப்படையில பாக்குறாங்க. பட் எக்லீசியாக்குள்ள கூட பார்ஷியாலிட்டி வந்துடக்கூடாது. ஏன்னா அந்த மெய்ப்பர ஊழியம் பெற்றவர் சகோதர சகோதரிகள் மத்தியில ஊழியம் பண்ணும் போது ஒரு குறிப்பிட்ட சாரார்கிட்ட மாத்திரம் சோசியலா பழகிறது, மற்றவர்களை தவிர்ப்பது அது ஆரோக்கியம் இல்லை. அப்படிப்பட்டவர் இந்த ஊழியத்தை பெற்றுக்கொள்வது ஆரோக்கியமா இருக்காது. சோ அப்ப எல்லாரிடமும் சோசியல் கைண்டா அவர் பழகும், எல்லார்கிட்டயுமே நன்கு ஒரு பழகக்கூடியவராக, சோசியலாக அன்போட பழகக்கூடியவராக இருக்க வேண்டும். இரண்டாவது தகுதி சொல்றாரு, மேய்ப்பர் ஊழியத்துக்கான தகுதி, enabling him to look after the interest of the Lord's people personally, individually. என்ன சொல்றாரு, சபையில இருக்கக்கூடிய ஒரு அங்கத்தினரையும் தனிப்பட்ட வகையில அவரை பத்தி அவரை என்ன சொல்றது, லுக் ஆஃப்டர் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி லார்ட்ஸ் பீப்புள். ஒரு அங்கத்தினர் மேலையும் தனிப்பட்ட அக்கறை கொண்டவராக இருக்க வேண்டும். அந்த அக்கறை கொண்டவர் அப்பதான் அந்த மெய்ப்பர் ஊழியத்தை சிறப்பா செய்ய முடியும். ஒரு அங்கத்தினர் மேலையும் அந்த ஒரு தனிப்பட்ட அக்கறை, தனக்கு ஃபேவரா இருக்கிறவங்க மாத்திரம் இல்லைங்க, எல்லார்கிட்டயுமே தனிப்பட்ட அக்கறை கொண்டவரா இருந்தா தான் அவர் போயிட்டு அந்த வேலையை உற்சாகமா செய்ய முடியும். அடுத்து சொல்றாரு, இந்த மேய்ப்பர் ஊழியம் பத்தி சொல்லும் போது விசிட்டிங் தம் அட் தேர் ஹவுசஸ். இது பொதுவா பேர் சபையில பண்ணுவாங்க இல்லைங்களா, வாரம் சனிக்கிழமை ஆச்சுன்னா வீட்டுக்கு வந்துருவாங்க. ஏன்னா காணிக்கை வாங்கணும். அப்ப சபையில காணிக்கை வாங்குறது இல்லாம வீட்டுக்கு போய் அது ஒரு வசூல் அங்க நடக்கும் இல்லைங்களா, இது பேர் சபையில பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, மந்தைகள் ஜனங்கள் சபை விட்டு போகாம இருக்கிறதுக்கு அவங்க விசிட் பண்ணுவாங்க. பட் அவங்க விஷயம் தேவையில்லை நமக்கு. ஆனா எக்லேஷியால விசிட்டிங் தம் அட் தேர் ஹவுசஸ் எவ்வளவு அருமையான விஷயம் இல்லைங்களா. இன்னைக்கெல்லாம் நம்ம எக்லேஷியாவே நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்டர்ஸ் இப்படிலாம் பண்றாங்களா நம்ம எக்லேஷியால, நம்ம யோசிக்கணும். சோ அப்போ சபை அந்த மேய்ப்பர் ஊழியம் இது குறிக்குது, போயிட்டு சகோதரிகளை வீடுகளை போய் சந்திக்கிறது, தனிப்பட்ட வகையில சந்திக்கிறது, அவங்க பலப்படுத்தக்கூடிய ஊழியம். ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க, எல்லாம் அருமையான ஒரு மேய்ப்பர் ஊழியம். அடுத்து சொல்றாரு, என்கரேஜிங் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் தம். என்ன அர்த்தம், அவர்களை தைரியப்படுத்துறது, பலப்படுத்துறது. உண்மைதான். ஏன்னா சில ஆடு மந்தையை மேய்க்கும் போது சில ஆடுகள் நோய் வயப்படும் போது அப்படியே படுத்துக்கும். அப்ப மேய்ப்பர் கவனிக்கலைன்னா அது ரொம்ப கஷ்டம். அப்ப இவர் என்ன பண்ணணும்னா, சபையில யாராவது ஒரு அங்கத்தினர் பாதிக்கப்பட்டாலும் கூட, இல்ல பலவீனம் அடைந்தாலும் கூட போயிட்டு அவரை பலப்படுத்தக்கூடிய வேலையும் ஸ்ட்ரென்தனிங் பண்ணக்கூடிய வேலையும் செய்ய வேண்டும். ஏன்னா இந்த உலகத்துல வரக்கூடிய தாக்குதல்கள், சாத்தானிடம் இருந்து வரக்கூடிய தாக்குதல்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா. அப்ப அந்த நேரத்துல எப்படிலாம் ஒரு ப்ராப்ளம்ஸ்குள்ள பிரதர்ஸுங்க சிஸ்டர்ஸுங்க அங்க போறாங்க. அது நிமித்தமா சில நேரம் எக்லீஷியா கூட வரதை தவிர்த்துறாங்க. ஏதோ ஒரு விஷயத்துல உலகத்துல போய் மாட்டிக்கும் போது அந்த நேரத்துல இவர்கள் போயிட்டு அந்த வேலையை செய்ய வேண்டும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்லீஷியால ஒன்னஸ் உடையாம பார்த்துக்கணும். ஹோல்டிங் டுகெதர், மந்தையை ஹோல்டிங் டுகெதர். அதாவது எக்லீஷியாக்குள்ள எந்த ஒரு பிரிவினைகள் அல்லது ஒற்றுமை பாதிக்கக்கூடிய காரியங்கள் வரும்படியான எந்த விஷயத்துக்கும் அவர் இடம் கொடுக்க கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஏன்னா சில மந்தையை கெடுக்கக்கூடிய நரிகள் அங்க இருக்குது. அது ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருகிறதாக படிக்கிறோம் இல்லைங்களா. சில கள்ள சகோதரர்கள் மூலமா கூட சகோதரர்களுக்குள்ள பிரிவினை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. ஏன்னா மெய்ப்பர் ஊழியம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இதான் ஆக்சுவலி மெய்ப்பர் ஊழியம். பட் நம்ம இதன் அடிப்படையில தான் நம்ம கைகளை உயர்த்தி எலெக்ஷன் அன்னைக்கு ஓட் பண்றோமா?
நான் ஒரு கேள்வித்தான் இல்லைங்களா? பொதுவா ஒரு பிரதர் நல்ல அருமையா சப்ஜெக்ட் பண்ணாருன்னா ஓகே இவர் எல்டர் அப்படின்னு நம்ம முடிவு கட்டிடுறோம். ஆனா அப்படி வேத வசனங்கள் எங்கேயுமே சொல்றது இல்லை. அப்போ இது 6th வால்யூம் பேஜ் 246 பேசுறான். அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்றாரு பாருங்க, ரீப்ரிண்ட் 4459. It does not mean merely preaching to them. கரெக்டா? ஒரு பிரதர் நல்லா சப்ஜெக்ட் பண்றாருன்னா டக்கு அவருக்கு ஓட் பண்ணி நீங்க தான் எலெக்டட் எல்டர் சொல்றது. பிரீச்சிங் பாத்தீங்கன்னா மேய்ப்பர் ஊழியத்துல அதுதான் பிரதானமானது என்று அர்த்தம் இல்லை. மேய்ப்பர் ஊழியம் வந்தாலே பிரீச்சிங் என்பது, பிரசங்கம் பண்ணுவது என்பது அதுல ஒரு சின்ன பாட்டம். அதை தாண்டி ஒரு மேய்ப்பர் ஊழியத்துடைய மிக முக்கியமான சாராம்சம் என்னன்னா, விசிட்டிங் த சிக், நோய்வாய்ப்பட்டவர்களை சந்திப்பது, கவுன்சிலிங் த ட்ரபிள்டு, உபத்திரவப்பட்டவர்களுக்கு வேண்டிய ஆலோசனை கொடுக்கிறது. ஆலோசனை கூட சொந்த ஞானத்துல இல்ல, உலகத்தின் அனுபவத்துல கிடையாது. சத்தியத்தின்படி கரெக்டா கவுன்சிலிங் கொடு, சத்தியத்திலிருந்து கவுன்சிலிங் கொடுக்கக்கூடியவராக அங்க இருக்கு. இட் மீன்ஸ் பாஸ்டர் அப்படின்னு வந்தாலே அண்ட் ஓவர்செட், மேற்பார்வை பண்றது. அப்படின்னா சும்மா சுத்தி மேற்பார்வை பண்றது சொல்லும் போது இது ஏதோ சூப்பர்வைஸ் பண்றவங்க மாதிரி நினைச்சுக்க கூடாது. ஏன்னா அவங்க சூப்பர்வைஸ் பண்றவங்க சும்மா கண்ணில் மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா இது அப்படி இல்லை. கேர் ஆஃப் ஆல் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி கான்கிரிகேஷன் அண்ட் இண்டிவிஜுவல் ஆஃப் இட் இன் தேர் எவ்ரி டீடைல். ஒரு திருமண விஷயங்களா இருக்கட்டும் இல்லைங்களா, ஒரு சபையில் இருக்கக்கூடிய வேலை விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம், ஆல் த கேர் ஆஃப் ஆல் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி கான்கிரிகேஷன், எல்லா காரியங்களும், சபை சம்பந்தப்பட்ட சகல காரியங்களுமே இல்லைங்களா, அது எல்லாமே அக்கறை இருக்கும். சபையில வயதான சகோதர சகோதரி இருப்பாங்க, வயதானவர்கள் இருப்பாங்க, அவங்களுடைய விஷயங்கள் பார்க்க வேண்டியதா இருக்கட்டும் இல்லைங்களா. அதே போல இளைய சகோதர சகோதரி இருப்பாங்க, அவங்களுடைய விஷயங்களா இருக்கட்டும். திருமணமான சகோதர சகோதரி இருப்பாங்க, அவங்களுடைய காரியங்களா இருக்கட்டும். சோ எல்லார் விஷயங்களுமே அக்கறை இண்டிவிஜுவலா அக்கறை காட்டுகிறவராக இருக்கணும். ஆனா என்ன நம்ம பண்றோம், பிரசங்கம் பண்றாரா, ஓகே இவர் தான் மேய்ப்பர் ஊழியம். நோ நோ நோ, அப்படி இல்லை. பிரசங்கம் என்பது அது ரொம்ப என்ன சொல்றது, மேய்ப்பர் ஊழியத்துல ஒரு சின்ன பாட், அவ்வளவுதான். ஆனா மேய்ப்பர் ஊழியத்துடைய பிரதானமான நோக்கமே இப்ப படிச்ச இந்த 2 பாயிண்ட் தான். சகோதர சகோதரிகளே, அப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். தேவனுடைய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய மேய்ப்பர் ஊழியம். அப்ப சொல்றாரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த மேய்ப்பர் ஊழியம் ஒருத்தர் பண்ணணும்னா அவர் கண்டிப்பா எல்டரா இருக்கணும்ட்டார். எல்டர்னா என்ன அர்த்தம் பார்க்கிறோம்? எஸ், ஆவிக்குரிய வளர்ச்சியில முதிர்ந்தவர்கள். எல்டரா இருக்கிறவங்களைத்தான் இந்த மேய்ப்பர் ஊழியத்தை பண்ண முடியுன்றார். No one but an elder is competent to be a pastor or overseer or shepherd. அப்ப சொல்றாரு பாருங்க, pastor, shepherd in a flock is an overseer of the flock. அதாவது பாஸ்டரா இருக்கட்டும், ஷெப்பர்ட் மேய்ப்பரா இருக்கட்டும், ரெண்டு ஒரே மீனிங் தான். பிரதர் ரசபர் டைம்ல பாத்தீங்கன்னா இந்த பில்கிரிம்ஸ் சொல்லிட்டு பிரதர்ஸ் இருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா வாட்ச் டவர் சொசைட்டியே தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க அநேக எக்லீஷியா. அவங்க கூட என்ன சொல்றாருன்னா மேய்ப்பர்கள் என்ற வார்த்தை தான் பயன்படுத்துறாரு. அப்போ இவங்களுடைய நோக்கம், the looking interest of the general flock. Every local elder is a pastor, shepherd, overseer in the local capacity. அதாவது ஒரு லோக்கல் எக்லீஷியா அவரு மேய்ப்பர் ஊழியம் செய்யலாம், இல்ல பல எக்லீஷியாவுக்கும் அந்த ஊழியத்தை பண்ணலாம். சோ 2 வகை இருக்குது. அநேக எக்லீஷியாவுக்கும் மேய்ப்பர் ஊழியம் பண்ணலாம். ஒருவேளை மற்ற எக்லீஷியா, பிரதர் நீங்க எங்களுக்கு மேய்ப்பர் ஊழியம் பண்ணுங்க, நீங்க ஒருவேளை இப்போ நீங்க இந்த ஊர்ல இருக்கிறீங்க, பட் பரவாயில்ல நீங்க எங்களுக்கு ஊழியம் பண்ணுங்க அப்படின்னா, ஒருவேளை விரும்பிட்டாங்க, சபையார் ஓட் பண்ணி விரும்பிட்டாங்கன்னா தாராளமாக அவர் செய்யலாம். பிரதர் ரசல்பர் கூட பாத்தீங்கன்னா அநேக எக்லீஷியாவுக்கு நீங்க அந்த ரீப்ரிண்ட் ஆர்டிகிள பாத்தீங்கன்னா எப்படிதான் வரும்னா, பிரதர் ரசல்
was elected as a pastor. அப்படித்தான் பிரதர் ரசல் அவர் மேய்ப்பராக அநேக சபைகள்ல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போல இப்பயும் அந்த வாய்ப்பு நமக்குள்ள இருக்குது. ஒருவேளை அப்படிப்பட்ட வாய்ப்புல இருக்கக்கூடிய பிரதர்ஸுங்க ஒருவேளை இருந்தாங்க, நம்ம எக்லீஷா இல்லாம மற்ற எக்லீஷால இருந்தாங்க, பயன்படுத்திக்கலாம், தப்பில். இது ஒரு நல்ல ஒரு விஷயம் பிரதர் அங்க பேசுறாங்க. ஓகே சகோதர சகோதரி, மேய்ப்பர் ஊழியத்தை பத்தி இது போதுமான விஷயமா இருக்கும். மற்றபடி நீங்க ஸ்டடி பண்ண விரும்புகிறவர்கள் நிறைய விஷயம் இருக்குது, நீங்க படிக்கலாம். டீச்சர்ஸ் அடுத்த ஒரு ஊழியம், மிக முக்கியமான ஊழியம், ரொம்ப சென்சிட்டிவான ஊழியம், டீச்சர்ஸ். இதுக்குத்தான் தமிழ்ல என்ன வரும்னா போதக ஊழியம் என்று வரும். பாருங்க, இந்த போதக ஊழியத்தை பத்தி நம்ம பாக்குறோம். என்ன பாக்குறோம் அப்படின்னா, போதக ஊழியம்னா என்ன? பொதுவா போதக ஊழியம் மேல சப்ஜெக்ட் பண்றது, சப்ஜெக்ட் பேசுறது, அநேக எக்லீஷியால போய் சப்ஜெக்ட் பேசுறது, அதுதான் போதக ஊழியம் என்று நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஆனா அது இல்லைங்க. சப்ஜெக்ட் பேசுறது என்பது போதக ஊழியம் இல்ல. அது எப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். பாருங்க, இப்ப பத்தி ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த போதக ஊழியத்துக்கான ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் என்று சொன்னோம்னா, விசேஷ தகுதிகள் என்று எடுத்துட்டாலே சொல்றாரு, aptness to speech இல்ல teach. நல்லா வார்த்தை கவனிக்கணும். பேச்சு சமர்த்தனா இருக்கணும் அர்த்தம் இல்ல, பேச்சுல சமர்த்தனா இருக்கணும் அவசியம் இல்ல, போதக சமர்த்தனா இருக்கணும். aptness to teach, ஒருத்தர் போதிக்கக்கூடிய அந்த aptness, போதிப்பதற்கென்று பொருத்தமானவராக அங்க இருக்கணும். இப்ப போதிக்கிறதுனா என்ன, டீச் பண்றதுனா என்ன என்பதை இப்ப பார்க்கலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி டீச்சர், ஒரு போதகர் அவருடைய இயல்புகள் என்ன? ஒருத்தர் போதகராக இருக்க வேண்டும் என்றால் என்ன ஒரு தகுதிகள் காணப்பட வேண்டும்? அஃப்கோர்ஸ் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏற்கனவே பார்த்த பாயிண்ட் தான், அவர் போதக சமர்த்தனாக இருக்க வேண்டும். அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை உள்ளதின்படி தெளிவாக மற்றவர்களுக்கு புரியும்படியாக, மற்றவர்கள் கற்றுக்கொண்டு அதை எளிமையாக தங்கள் வாழ்க்கையில கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக அவருக்கு போதிக்கக்கூடிய விஷயமா இருக்கு இல்லைங்களா? ability to make plain matters which he understand. அதாவது வெறும் ஒரு நோட்ஸ் அப்படியே படிச்சுட்டு போய் பிரசங்கம் பண்றது, அதுக்கு பேரு போதக ஊழியம் இல்லை. தேவனுடைய வாக்கியங்களை அவர் ஆராய்ந்து, தேவனுடைய வாக்கியங்களை நன்கு புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டியது அவசியம், மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அடுத்து சொல்றாரு, still more important is it that if he have ability to teach, he shall be clear in the truth. சத்தியத்துல ரொம்ப தெளிவா இருக்கும். ஒருவேளை போதக ஊழியம் ஒரு பிரதர் பெற்றுக்கொள்றார் அப்படின்னா சத்தியத்துல தெளிவா இருக்குன்னு என்ன அர்த்தம்? 10 வெள்ளிக்காசு என்று நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அடிப்படையான உபதேசங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாக்டரின்ல ரொம்ப தெளிவா இருக்கும். ஒருவேளை ஜஸ்டிபிகேஷன், நீதிமானாக்கப்படுதல் அப்படின்ற ஒரு டாக்டரின் இருக்குன்னா அதை பத்தின ஒரு தெளிவான விஷயம் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த டாக்டரின் மேல ஒரு கவனம் குறைவு இருக்குது, நம்ம பார்க்க முடியுது. ஒன்னும் இல்ல, இயேசு கிறிஸ்து உடைய ஈடு பலியுடைய விலை கிரயம் அது கொடுக்கப்பட்டிருக்கிறதா, நமக்கு சாட்டப்பட்டிருக்கிறதா? இந்த ஒரு கேள்விக்கு பதில் என்ன? சரியான பதில் சாட்டப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தை ஏன் தப்பான வார்த்தை அப்படின்னு தெளிவாக அந்த டாக்டரினை பத்தி அறிந்தவராக இருக்க வேண்டும். ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடாது, சாட்டப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா நிறைய நேரங்கள்ல நோட்ஸ்ல அப்படியே படிச்சுட்டு ரீபிரிண்ட்ஸ் அப்படியே மக்கப் பண்ணி இப்ப பிரசன்ட் பண்றது ஒண்ணு. ஆனா ஏன் இப்படி இருக்குது, எதனால, என்ன காரணத்தினால் அப்படின்ற விஷயத்த அவர் அறிந்தவராக இருக்கணும். அதுதான் டீச்சிங் எபிலிட்டி அவருக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். யூப்ளி கிளாஸ் படிக்கிறோம், பேசிக் கிளாஸ்ல படிக்கிறோம். அந்த யூப்ளி பிரமாணத்துல ஒரு கால்குலேஷன் பண்ணோம்னா 1874 வருது. நிறைய பேருக்கு அந்த கால்குலேஷன் இப்ப வரைக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆக ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா எப்படி கணக்கு போட்டாங்க,
1874 வந்துச்சு. நம்ம என்ன பண்றோம்? ஓகே, 1874 வந்துச்சு, நம்ம ஏற்றுக்கொள்றோம், அவ்வளவுதான். அந்த கால்குலேஷன்ல எப்படி 1874 வந்துச்சு அப்படின்றத விஷயத்த தெளிவா கண்டுபிடிச்சு அது எவ்வளவு எளிமையா பிரசன்ட் பண்ணா ஜனங்களுக்கு புரியுமோ அப்படி பிரசன்ட். இது வந்து டீச்சிங் எபிலிட்டி அப்படின்றார். பட் இது பிரசங்கம் பண்றவர்களுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்படி அது கூட பாயிண்ட் பிரதர் பேசுறாங்க, பின்னாடி பார்க்கலாம். அடுத்து சொல்றாரு பாருங்க, சத்தியத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும் என்ற பாயிண்ட் சொல்லிட்டு அப்போ ஒரு பாயிண்ட் சொல்ற, no one is properly fitted for the position except he have humility and pity. கண்டிப்பா போதக ஊழியம் பண்றவர்களுக்கு ஒரு பெரிய டேஞ்சர் என்னன்னா மேட்டிமை, தனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு மேட்டிமை அங்க வரும். சோ அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையா. ஒரு இடத்துல பிரதர் பேசுறாங்க, என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஒரு போதக ஊழியம் பண்ற பிரதர் ஆக்சுவலி உண்மைதான். என்னன்னா சபையில மற்றவர்களை காட்டிலும் இவருக்கு அந்த எபிலிட்டி இருக்குது என்பதனால மற்றவர்கள் ஒரு வருஷத்துல கற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தை இவர் சீக்கிரத்திலே கற்றுக்கொள்வார். இது நேச்சர். ஆனா இத அவரு ஃபுல் ஃபீட்ல ஏறி சபையாருக்கு முன்னாடி நான் 1 இயர்ல நீங்க 1 இயர்ல கற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தை நான் வெறும் 5 நிமிஷத்துல கற்றுக்கொள்வேன் அப்படின்னு தன்னை பறைசாற்றும் போது அது என்ன காமிக்குது? பெருமை. அது பெருமை குறிக்குது. உண்மைதான். ஏன்னா அந்த டீச்சிங் எபிலிட்டி, போதக வரம் பெற்றவர் பிரதர்ஸ்ங்களுக்கு தேவன் அந்த வரம், அந்த ஒரு விஷயம் கொடுத்திருக்கிறாங்க. மற்றவர்கள் கற்றுக்கொள்ள விஷயத்தை விட இவர்கள் சீக்கிரம் கற்றுக்கொள்வார்கள். ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும், அறிவு இருமாப்பை உண்டாக்கும். இந்த அறிவு அவங்களுக்குள்ள அதிகரிக்கும் போது அது சரியான வகையில அன்போட பகிரப்பட வேண்டுமே தவிர அது இருமாப்பாயிட்டு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்ற பேச்சுகள் அங்க வரக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற பேச்சுகள் வரக்கூடாது. இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டிருக்கிறேன்னா, நான் ஒரு காரியத்தை தெளிவா பார்க்கிறேன்னா மற்றவர்கள் இன்னும் கற்றுக்கொள்ளல. அப்புறம் என்னதான் புரிஞ்சுக்கணும், மற்றவர்களை குற்றப்படுத்துவதோ பிளேம் பண்ணுவதோ அவர்கள் ஒண்ணுமே தெரியல என்று அவர்களை சொல்வதோ தவறான காரியம். தேவன் எனக்கு இன்னைக்கு சீக்கிரம் புரிய வச்சிருக்கிறாரு, வரக்கூடிய நாட்கள்ல அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. அது வரைக்கும் தற்பொழுது அவங்க என்ன புரிந்து கொள்ள இருக்கிறார்களோ அதன்படித்தான் அவங்க செயல்படுவாங்க என்று புரிந்து கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டுமே தவிர சபையாரை குற்றப்படுத்துகிறவராக இருக்கக்கூடாது. சோ ஹியூமிலிட்டி, தாழ்மை ரொம்ப முக்கியமா இருக்குது அவருடைய செயல்பாடுகள்ல. அடுத்து 3வது பாயிண்ட் சொல்றாத சேம் பாயிண்ட் தான், ஹியூமிலிட்டி, தாழ்மை, இரக்கம் should be considered paramount and primary qualification for eldership. However, able teacher, தகுதியான ஒரு போதகர் என்பவர் டாக்டரினலி கிளியரா இருக்கணும், உபதேசம் ரொம்ப கிளியரா இருக்க வேண்டும் என்று அங்க பிரதர் அங்க பேசுறாங்க. அடுத்து இந்த போதக ஊழியம் பத்தி சொல்லும் போது தேவன் அவங்களை எப்படி பயன்படுத்துவாங்கன்னா அவர்களை ஒரு ஊற்று மாதிரி பயன்படுத்துவாங்களாம். பைபிள்ல அப்போலோ கூட பாத்தீங்கன்னா போதக ஊழியம் தான் பண்ணிருக்கார், நீர் பாய்ச்சிருக்கார். அநேக சபைகளுக்கு நீர் பாய்ச்சக்கூடிய ஒரு ஊழியம். தேவன் இவர்களை ஊற்று மாதிரி பயன்படுத்துவாங்க. Whoever would be a fountain from which would go forth the divine word, carrying a blessing and refreshment and strength. இவர்கள் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதமான வார்த்தைகள், தெய்வீக வார்த்தைகள், அநேகருக்கு பலம் மூட்டக்கூடிய வார்த்தைகள் இவர்கிட்ட புறப்படும் என்று அங்க சொல்றாங்க. அப்போ இப்படி இருக்கும்போது இதே ஃபவுண்டைன்ல இருந்து கசப்பான ஊற்றுகள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. ஒருவேளை போதக ஊழியம் பண்ணக்கூடிய பிரதர்ஸ்ங்க அவங்ககிட்ட இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் கசப்பான தண்ணீர் புறப்படுதா, இல்ல தவறான உபதேசங்கள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப காயப்படுத்தும், அது தேவனை கனவீனப்படுத்தும் இல்லைங்களா? அது ரொம்ப தப்பா இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். போதக ஊழியம் பண்ணுகிறவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று அங்க பிரதர் அங்க பேசலாம். பொதுவா சபையில இருக்கக்கூடிய ஒரு மீட்டிங்ஸ், அது பெரைன் ஸ்டடியா இருக்கட்டும், வால்யூம் மீட்டிங் ஸ்டடிஸா இருக்கட்டும், எக்லீஷியால நடக்கக்கூடிய எந்த ஒரு மீட்டிங்ஸை லீட் பண்ணணும், நல்லா கவனிக்கணும். லீட் பண்ணக்கூடியவர்கள் அது யாரா இருந்தா ஆரோக்கியமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா போதக ஊழியம் பண்ணக்கூடியவராக இருந்தால் ஆரோக்கியமா இருக்கும்.
அப்ப போதக ஊழியம் பண்ணக்கூடிய பிரதர்ஸுங்க சபையில் இருக்கக்கூடிய மீட்டிங்ஸை லீட் பண்ணக்கூடியது அவசியமா இருக்குது. இதை குறித்து நிறைய பிரதருடைய ஆர்டிகல்ஸ் நிறைய பார்க்கலாம். பொதுவா மேய்ப்பர் ஊழியம் பண்றவங்க பாத்தீங்கன்னா சபையாருடைய அக்கறையின் மேல கவனம் செலுத்தும் போது, போதக ஊழியம் பண்றவங்க சபைக்கு போதிக்கக்கூடிய வேலைகள், அது மீட்டிங்ஸ், அதாவது ஒரு புக் ஸ்டடியா இருக்கட்டும், அல்ல பெரென் ஸ்டடி மீட்டிங்கா இருக்கட்டும், எந்த ஒரு சப்ஜெக்ட் பிரசன்ட் பண்றதா இருக்கட்டும், டிஸ்கஷன் மீட்டிங்கா இருக்கட்டும், அதை லீட் பண்ணக்கூடிய வழி நடத்தக்கூடியவர்கள் அவர்களுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய இந்த போதக ஊழியம் பெற்ற சகோதரர்கள் பண்ணுவது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. அப்ப சொல்றாரு, இப்படியாக ஒரு மீட்டிங்ஸ, ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெரென் ஸ்டடியோ இல்ல வால்யூம் ஸ்டடியோ அதை கண்டக்ட் பண்றதுக்கு ஒரு பிரதரை நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்னா, தேர்ந்தெடுக்கிறோம் என்றால், ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன பார்ப்போம்? நல்ல பேசக்கூடியவரா இருக்கிறாரா ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நல்ல டங் குவாலிஃபிகேஷன் இருக்கா, நல்லா அழகா பேசுறாரா, அதான் பார்ப்போம் இல்லைங்களா? ஆனா ரொம்ப யோசிக்கணும். நிறைய பேருக்கு டங் குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா, ஒரு பிரதர் மாதிரி அழகா பிரசன்ட் பண்றாருன்னா அவரை மாதிரி இன்னொருத்தரும் அதே மாதிரி பிரசன்ட் பண்ணணும் என்ற அவசியம் இல்லை. டங் குவாலிஃபிகேஷன் எல்லாருக்கும் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஏன்னா டங் குவாலிஃபிகேஷன் அதுவே பாத்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனைக்குள்ள கொண்டு போய்விடும். எனவே டங் குவாலிஃபிகேஷனை ரொம்ப ஹையா பார்க்காதீங்க. அது என்ன சொல்லக்கூடாது, என்ன சொல்றாருன்னா, here laid down should not be overlooked. நல்ல பேச்சு திறமை இருக்கிறவர் தான் மீட்டிங்ஸ் லீட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. இருந்தா நல்லா இருக்கும், அழகா ஒரு காரியத்தை எளிமையா புரிய வைப்பார். ஆனா அதுவே பேச்சு, சில பேருக்கு பாத்தீங்கன்னா பேச்சுல மயங்கி அங்க போயிடுவாங்க. சோ அதுவும் அங்க விஷயம் இருக்கக்கூடாது. ஏன்னா சில நேரங்கள்ல பின்னாட்கள் அவர் தவறு பண்ணும்போது கூட அவர் பேச்சை வச்சு என்ன பண்ணிடுவாங்கன்னா, மயக்கம் இருக்கிறதுனால அவர் தவறு பண்ணினாலும் கூட அவரை பின்பற்றி அங்க போவாங்க, சத்தியத்தை விட்டுருவாங்க. அப்போ இப்படிப்பட்ட அக்னி நாவை தேர்ந்தெடுக்க கூடாது. ஃபுல் ஃபீட்ல நல்ல ஒரு சப்ஜெக்ட் அருமையா பண்ணிட்டு கீழே வந்ததுக்கு அப்புறம் அப்படி வார்த்தைகள் தாக்கும்படியாக இருக்கும் பட்சத்துல அவரை தேர்ந்தெடுக்க வேண்டாம். மாறாக அவர் பேச்சுல ஃபுல் ஃபீட்ல நிற்கும் போதா இருக்கட்டும், கீழே வந்ததுக்கு அப்புறமா இருக்கட்டும், பேச்சுல எளிமை இருக்கணும். தன் நாக்குக்கு கடிவாளம் போட்டவராக இருக்கணும். அவர் தான் பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைகளை ரொம்ப ஜாக்கிரதையோடு என்ன பண்ணுவாருன்னா நாங்க பேசுவாரு. ஏன்னா நம்ம வாயில எவ்வளவு தவறு பண்றோம். நம்முடைய நாக்க கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. இப்பதான் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, போதக ஊழியத்துக்கும் பிரசங்கம் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குன்ற. டீச்சிங் அண்ட் ப்ரீச்சிங். பொதுவா ஒரு சப்ஜெக்ட் பண்றதுதான் போதக ஊழியம் என்று நினைச்சோம்னா தப்பு. அந்த எண்ணத்தை மாத்திக்கணும். We are to distinguish as between teaching and preaching. பிரசங்கம் பண்றதுக்கும் போதிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா பிரசங்கம் என்பது ஒரு பிரதர் பப்ளிக்கா, உதாரணத்துக்கு எக்லீஷால வாரம் ஞாயிற்றுக்கிழமைல ஒரு பிரதர் ஃபுல் ஃபீட்ல ஏறி சப்ஜெக்ட் பண்றாருன்னா அது பிரசங்கம், இஸ் டிஸ்கோசிங் இன் பப்ளிக். ஆனா டீச்சிங்ன்றது அப்படி இல்லைங்க சகோதர சகோதரிகளே, போதிக்கிறது அப்படி இல்லை. கேன் ஜெனரலி பெட்டர் be accomplished. போதிக்கிற ஊழியம் எங்க நடக்கும் அப்படின்னா, in more a private manner. Private mannerனா in a Bible class or in private. இதான் புரியும்படி சொல்லணும்னா, இப்ப பெரென் ஸ்டடி என்று நம்ம ஒருவேளை ஒரு போதகர் ஊழியம் பெற்ற சகோதரன் பண்றார் அப்படின்னா, அந்த பெரென் ஸ்டடி எப்படி பண்ணுவார்னா, தான் மட்டுமே பேசுகிறவராக இருந்தார்னா அது சப்ஜெக்ட். ஆனா சபையாரை கூட என்ன பண்ணணும்னா பேச வைக்கும். சபையார் பேச வைத்து, ஏன்னா தான் பெற்ற அந்த அறிவை சபையாரும் பெற்றுக்கணும், சபையாரும் அந்த அறிவுல பெருகணும் என்று சொன்னோம்னா, அப்போ அந்த பெரென் ஸ்டடி கண்டக்ட் பண்ற விதமே எப்படி இருக்குன்னா, சபையார் கிட்ட இருந்து பதில்களை பெறுகிறவராக இருக்க வேண்டும். தானே பேசி 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 மற்றும் எல்லாமே கேட்டுட்டு போகிறவர்களாக இருக்கும் பட்சத்துல அது போதக ஊழியமாக இருக்காது. ஞாயிற்றுக்கிழமைகள்ல நம்ம என்ன பண்றோம், ஒரு பிரதர் பேசுவார், நம்ம கேட்போம், கேட்டு போயிடுவோம், இது பிரசங்கம். ஆனா போதிக்கிறது அப்படி இல்லை.
ஒரு ஒரு எக்லீசியால ஒருவரும் ஒரே வளர்ச்சியில இருக்க மாட்டான், ஒரே புரிந்து கொள்ளுதல இருக்க மாட்டான். அப்போ இந்த வகையில ஒருவருடைய புரிந்து கொள்ளுதலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னா அவர் சொல்லக்கூடிய பதில்களில் இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஒருவேளை புரிந்து கொள்ளுதல குறைவா இருக்கக்கூடிய சகோதர சகோதரி போயிட்டு என்ன பண்ணலாம்னா தனிப்பட்ட வகையில போய் சந்திச்சு, பிரதர் இன்னைக்கு நம்ம படிச்ச விஷயம் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க இந்த காரியத்தை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு அவர் தனிப்பட்ட வகையில சந்திச்சு பேசி, ஒருவேளை தவறான புரிந்து கொள்ளுதல் இருந்தார் என்றால் அவருக்கு புரிய வைத்து, எளிமையான விளக்கங்களை கொடுத்து புரிய வைத்து அவரை சத்தியத்துல வளர வைப்பவராக இருக்க வேண்டும். இதெல்லாம் போதிக்கக்கூடிய ஊழியம் பண்ணக்கூடிய சகோதரர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தின் தன்மையாக இருக்குது. அப்ப பிரசங்கத்துக்கும் போதிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பெஞ்சமின் பாட்டன் பிரதர் ரசல் டைம்ல ஊழியம் பண்ணிட்ட ஒரு பில்கிரிம் பிரதர், இவர் கூட பாத்தீங்கன்னா பாஸ்டர் தான். பிரதர் பாட்டன் இந்த ஒரு போதக ஊழியம் பண்றவங்களுக்கு சில ஆலோசனை கொடுத்திருக்கிறாரு. அந்த ஆலோசனை நல்ல ஆலோசனை என்று பிரதர் ரசல் எழுதிட்டாங்க. 4502 எப்படி சொல்றாங்க பாருங்க. சகோதரன் பாட்டனுடைய ஆலோசனை நல்ல விஷயமா இருக்குது. என்னன்னா ஒரு நல்ல வெற்றிகரமான போதகரும் a successful teacher is a one who draws the answers from class. பார்த்தோம் இல்லைங்களா, சபையார் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்றாருன்னா நல்ல ஒரு போதகரார் இருந்தார் என்றார் தானே பேசுகிறவராக இல்லாம சபையார் கிட்ட இருந்து ஆன்சர்ஸை கலெக்ட் பண்ணும், ஆன்சர்ஸை வரவேற்கணும், வர வைக்கக்கூடிய நல்ல ஒரு ஊழியம் பண்றார். அப்பதான் என்ன பொதுவா நமக்கே தெரியலீங்க, படிக்கிறதுனால மாத்திரம் அறிவு வளராது. படிச்ச காரியத்தை ஷேர் பண்ணும்போது தான் நம்ம படிச்ச காரியம் மனசுல பதியும். அப்போ பதில்களை வர வைக்கும் போது சகோதர சகோதரிகள் கேட்கக்கூடியவர்கள் கண்மூடித்தனமா கேட்காமல் அவர்கள் சிந்தித்து ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கும் இல்லைங்களா. சோ அதான் சொல்றேன். It is in this very particular that Berean studies are helping the Lord's people more and more. அப்போ ஒரு எக்லீசியாலுமே பெரென் ஸ்டடி ரொம்ப முக்கியம். வெறுமனா ஒரு பிரதர் சப்ஜெக்ட் பண்றாரு கேட்டு போற நிலைமையில இருந்துச்சுன்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்க. சபையாரும் பேசக்கூடிய ஒரு மீட்டிங்ஸா இருக்கணும். சபையாரும் என்ன பண்ணணும்னா அந்த ஒரு மீட்டிங்ஸ்ல தங்களுடைய பங்களிப்பை கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். வெறும் கிளாஸ் கேட்டுட்டு நோட்ஸ் எடுத்துட்டு போகிறவர்களாக இருக்கிறது நல்ல ஒரு வளர்ச்சியா இருக்காது. அப்ப இந்த பெரென் ஸ்டடி பல வகையில பண்ணலாம். ஏன்னா பெரென் ஸ்டடி பத்தி நிறைய படிச்சிருப்போம் இல்லைங்களா. ஒரு கேள்வி வச்சு பதிலையும் கொடுத்து அதை படிக்க வச்சு அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க என்பதை கேட்க வச்சு இல்லைங்களா, எவ்வளவு அழகான மீட்டிங். இதனால எல்லாருமே சத்தியத்துல வளரக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்ப சொல்றாரு பாருங்க, இட் இஸ் ட்ரூ, உண்மைதான். என்னன்னா some persons, சில பேரு who have a talent for talking or preaching, சில பிரதர்ஸ் இருப்பாங்க நல்லா பேசுவாங்க, சப்ஜெக்ட்லாம் அருமையா எடுப்பாங்க இல்லைங்களா. ஆனா சொல்றாரு இதெல்லாம் இருக்கும், ஆனால் have insufficient talent for teaching. என்ன அருமையான பாயிண்ட் இல்லைங்களா. இன்னைக்கு பொதுவா நம்ம என்ன பண்றோம், ஒரு பிரதர் நல்லா சப்ஜெக்ட் பண்றாரா உடனே கை தூக்கி எலெக்ட் பண்ணிடுறோம். ஒரு பிரதருக்கு எவ்வளவு பேச்சு திறமையா இருக்கட்டும், ஒரு சப்ஜெக்ட் நல்லா பிரசன்ட் பண்றவரா கூட இருக்கட்டும், ஆனா போதக திறமை டீச்சிங் எபிலிட்டி ஒரு வேலை இல்லைன்னா இல்லாம கூட இருக்குங்களா. ஒரு பேர் சப்ஜெக்ட் பண்றதுனால நல்ல அருமையா பிரசன்ட் பண்றதுனால மாத்திரம் அவருக்குள்ள போதக தாளந்து இருக்குது என்று சொல்ல முடியாதுன்ற. ஏன்னா அவருக்குள்ள போதக தாளந்து இல்லாமல் கூட இருக்கலாம் என்று பிரதர் அங்க பேசுறாங்க இல்லைங்களா. It is true that some person who have talent for talking or preaching have insufficient talent for teaching. அப்ப போதக தாளந்து என்பது வேறுபடுத்தி பார்க்க வேண்டி இருக்குது. ஒருத்தர் பிரசங்கம் பண்றாருன்னா அவருக்குள்ள போதக திறமை இருக்குது என்ற அர்த்தம் இல்லை. போதக திறமைன்றது ஒரு அர்த்தம் என்ன, தான் வளர்ந்த வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி மற்றவர்களை பார்க்க கூடாது. சோ மற்றவர்களும் தான் பெற்றுக்கொண்ட சத்தியத்தை அவர்களும் பெற்றுக்கொள்வதற்கு, அந்த அறிவுல வளர்வதற்கு என்ன வழி என்று பார்க்கும்போது அவர்களையும் பேச வைக்கணும், அவர்களையும் பதில் கூற வைக்கணும். அந்த அளவுக்கு ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணக்கூடிய பிரதர் தான்
போதக வரத்தை பெற்றிருக்கார் என்று கண்டுபிடிக்கிறோம். ஆனா இன்னைக்கு சகோதர சகோதரிகளே, இது நடக்குதா நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு நிறைய எக்லீசியஸ் மீட்டிங்ல வெளியில ஸ்பீக்கர்ஸ் கூட இன்வைட் பண்றோம். ஆனா என்ன நடக்குது, நிறைய இடங்கள்ல பிரசங்கங்கள் மாத்திரமே அதிக முக்கியத்துவப்படுத்தப்படுதே ஒழிய போதக ஊழியம் நடக்கிற மாதிரி ரொம்ப கம்மி தான் நம்ம பார்க்கணும். நீங்களும் கூட என்னோட ஒத்துக்குவீங்க நம்புறோம். சோ போதக ஊழியம் சபையில நடக்கணும். In such case, it might be well to give different elders an opportunity to show whether they possess or aptness to teach. அப்போ கேட்கலாம், எப்படி பிரதர் நாங்க அவருக்குள்ள போதகத்தை ஆழ்ந்து இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா வாய்ப்பு கொடுங்கன்றார். ஒருவேளை 3-4 ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறாங்களா, அவங்க நல்லா பிரசங்கம் பண்றாங்களா, ஓகே. இப்ப 3-4 பேர்கிட்டயும் போதகத்தாளந்து இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த 3 பேருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுங்க, பெரின் ஸ்டடி வாய்ப்பு கொடுங்க. அந்த 3 பேர் எப்படி மீட்டிங்கை கண்டக்ட் பண்றாங்க பாருங்க. அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அவருக்குள்ள அந்த விஷயம் இருக்கா. ரொம்ப எளிமையான ஒரு விளக்கம் நம்ம பிரதர் அங்க கொடுக்குறாங்க. அப்போ 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்திக்கு எழுதும்போது சொல்றாரு, இது போதகம் ஊழியம் பண்றவங்களை பத்தி சொல்லும் போது, அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தினவு உள்ளவர்களாகி. செவி தினவுன்னா என்ன அர்த்தம் இல்லைங்கன்னா அதை பார்க்கலாம். செவி தினவு உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அப்போ சபை மக்கள் அவங்களுக்கு செவி தினவு ஆயிடுச்சாம். செவி தினவுடைய அர்த்தம் என்னன்னா காது அரிக்கிறது. காது அரிச்சா நினைச்சு பாருங்க, வேற யாராவது காது சொரிஞ்சு விட்டாங்கன்னா எப்படி இருக்கும், ரொம்ப விரும்புவோம் இல்லைங்களா, அது சொல்றேன். அப்ப காது அரிப்பாயிடுச்சு, அதை சொரிஞ்சு விடுறதுக்கு ஏற்ற போதகர்கள் யாராவது இருந்தா அவங்கள சேர்த்துக்குவாங்களாம். சத்தியத்தை கவனிக்க மாட்டாங்க. தங்களுக்கு யாரு பிடிச்ச மாதிரி பேசுறா, தங்களுக்கு யாரு பிடிச்ச மாதிரி தங்களுடைய விஷயங்களுக்கு ஒத்து போற மாதிரி பேசுறா, அப்படிப்பட்ட போதகர்களை என்ன பண்ணிக்குவாங்களாமா, சேர்த்துக்குவாங்களாமா. ஆனா யாராவது சத்தியத்தின்படி நீங்க புறமா நடக்கிறீங்க சொல்லிட்டோம்னா அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இல்லைங்களா. பாருங்க, இதை பத்தி சில பாயிண்ட்ஸ் நம்ம படிக்கலாம். இச்சிங் இயர்ஸ், அதாவது இந்த காது அரிக்கிறது, இச்சிங் இயர்ஸ் ஃபார் சம்திங் நியூ. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு இல்லைங்களா. இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா எந்த ஒரு விஷயமும் புதுசா இருக்கும் தான் விரும்புவாங்களாம். ஏதாவது எந்த காரியமா இருக்கட்டும் புது விஷயமா இருக்கும் தான் அதிகமா விரும்புவாங்களாம். அப்ப இவங்க எப்படிப்பட்ட டீச்சர்ஸ் போதகர்களை விரும்புவாங்கன்னா சொல்றாரு, யார் தங்கள் காதுகளை டிக்கிள்னா புரியுது, அப்படி சொரிஞ்சு வருது, அது சுகமா இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி தங்களுக்கு பிடிச்ச மாதிரி யார் பேசுறா, they would be more pleased with style and oratory than with the truth. சத்தியத்தை பார்க்கறது இல்ல, நல்லா பிரசங்கம் பண்றாரா, அட்ராக்டிவா பேச்சு பிரசங்கம் பண்றாரா, அதுதான் பார்க்கறாங்க. ஸ்டைல் அண்ட் ஆரேட்ரி, நல்ல ஒரு லுக்ல இருக்கிறாரா, அப்படி லுக்னா புரியுது இல்லைங்களா, தோற்றமே, அதுதான் பார்க்கறாங்க. சத்தியத்தை கவனிக்க, அவர் வாயிலிருந்து சத்தியம் வருதா அதை கவனிக்கிறது இல்லை. They would find such teachers as they were seeking who would turn their ears away from hearing the truth to fables. அப்ப இப்படிப்பட்ட போதகர் என்ன பண்றாங்க தெரியுங்களா, சத்தியத்தை அவங்க கவனிக்காதபடிக்கு, சபையார் கவனிக்காதபடிக்கு தாங்கள் சொல்றதுபடியே கேட்டு அவங்களுக்கு பிரியமா பேசி அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா கட்டுக்கதைகள் சொன்னா கூட நம்புற அளவுக்கு மாத்திடுறாங்களாமா. எப்படி இருக்கு பாத்தீங்களா. இதெல்லாம் கொஞ்சம் பிராக்டிக்கலா விளக்கம் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இப்ப நம்ம நேரம் இல்லாதனால அந்த விஷயங்கள் கொடுக்க முடியாது. அப்ப சொல்றாரு பாருங்க, each of these teachers, அதாவது போதகர் ஊழியம் பெற்றக்கூடிய சகோதரர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறாங்கன்னா ஒரு 3-4 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பிரீச்சர்ஸ் கிடையாது, டீச்சர்ஸ். புரிஞ்சுக்கணும், 4 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க எதிர்பார்க்க முடியாது. ஒரே மாதிரி டீச்சிங் பண்ணுவாங்க எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா peculiarities of manner in teaching, கண்டிப்பா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதாவது போதிக்கக்கூடிய விஷயத்திலே சில என்னங்க வித்தியாசங்கள் இருக்கும் அப்படின்ற.
அதனால என்ன ஆயிரும்னா, அப்படி நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய இந்த 3 பேர் மத்தியில இந்த ஒரு பெக்குலாரிட்டிஸ் ஆஃப் மேனர் அண்ட் டீச்சிங் இருக்கிறதுனால, போதிக்கக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் சில வேற்றுமைகள், சில வித்தியாசங்கள் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, அதுல யார் ரொம்ப அழகா பிரசன்ட் பண்றாங்க, அழகா கொண்டு போறாங்க, நம்ம என்ன பண்ணிடுறோம், அவரை தூக்கி வச்சிடுறோம், மற்றவங்களை கொஞ்சம் கம்மி பண்ணிடும். இது பண்றோமா இல்லைங்களா? நியாயமா நம்ம ஒத்துக்கணும். ஆனா சொல்றாரு, அவங்க பெக்குலாரிட்டிஸ் ஆஃப் மேனர், அவங்க அந்த டீச் பண்ற விஷயத்துல வேணா வித்தியாசம் இருக்கலாம் ஒழிய, அதை வச்சு நாம ஒருத்தரை உயர்த்தி வரோம் இல்லைங்களா? ஆனா புரிஞ்சுக்கணும், அவங்க எல்லாரும் தேவனுடைய வார்த்தை தான் பேசிட்டு இருக்காங்க. But they all had one gospel, one Lord, one faith and one baptism. எனவே இத நிமித்தமா நீங்க சகோதரர்களை பிரிச்சு பார்க்காதீங்க அப்படின்ற. நிச்சயமா தான் போதிக்கக்கூடிய விஷயத்துல கண்டிப்பா ஒரு பிரதர் ஒருத்தரை விட இன்னொருத்தர் ரொம்ப பெட்டரா பண்றாருன்னா அதை வச்சு நீங்க என்ன பண்ணிடாதீங்கன்னா ரொம்ப உயர்த்தி வச்சிடறாதீங்க. ஏன்னா அவரும் தேவனுடைய வார்த்தை தான் பேசுறாரு, இவரும் தேவனுடைய வார்த்தை தான் பேசிட்டு இருக்கிறாரு. கண்டுபிடிக்கணும் சகோதரிகளே, இது நம்ம யோசிக்கிறோம். நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு பிரதர் நல்ல பிரசங்கம் பண்றாருன்னா அவர் தூக்கி வச்சிடறோம். இன்னொரு பிரதர் பிரசங்கம் பண்ணும் போதே அவளுக்கு அட்ராக்டிவா இருக்காதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணிடுறோம், அவளுக்கு தூக்கி வைக்கிறது இல்லை. ஆனா மறந்துடுறோம், 2 பேருமே தேவனுடைய ஒரே வார்த்தை தான் பேசிட்டு இருக்கிறாங்க, தேவனுடைய வார்த்தை தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அது நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா என்ன நடக்க தெரியுங்களா, சில நேரங்கள்ல சொல்றாரு பாருங்க, இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபேவரிட்டிசம், இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு டேஞ்சர். சபையார் மத்தியில ஒரு சில சகோதரர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க மேல ரொம்ப ஃபேவரட் ஆயிரும். இவர் பண்ணாதான் நான் சப்ஜெக்ட் கேட்பேன், இவர் பேசினா தான் கேட்பேன், இவர் கிளாஸ் எடுத்தா தான் நான் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவேன். ஸ்பிரிட் ஆஃப் ஃபேவரிட்டிசம் இது என்ன காமிக்குதுன்னா, ஒருவேளை அவர் தப்பா பேசும்போது கூட அது கவனிக்காம போயிருது. அசத்தியம் பேசினாலும் கூட நம்ம கவனிக்க தவறிடுறோம். அது இருக்கக்கூடாதுன்ற which led to faction and divisions. இது என்ன காமிக்குதுன்னா, இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபேவரிட்டிசம் சபைக்குள்ள பிரிவுகள் கொண்டு வருது. இதுக்கு நல்ல உதாரணம் கொரிந்து சபை. நீங்க ஆரம்ப காலத்துல கொரிந்து சபையை பத்தி படிக்கும்போது நமக்கு தெரியும். 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல இருந்தே ஆரம்பிச்சிருப்பாரு. உங்களுக்குள் வாக்குவாதங்கள் இருக்குது, பிரிவினைகள் இருக்குது. என்ன காரணம்னா, நீங்க பவுலை சேர்ந்தவன் என்றும் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் என்று என்ன பண்றீங்க, உங்களுக்குள்ள டிவிஷன்ஸ் இருக்குதுன்ற. 10வது சொல்றாரு பாருங்க, எக்ஸால்டேஷன் ஆஃப் செக்டேரியன் அண்ட் பார்ட்டி நேம்ஸ் வேற சொல்றாரு. கட்சி பேர் கூட வச்சுக்கிறாங்களாம். நான் இந்த பிரதர் குரூப்பு, நாங்க அந்த பிரதர் குரூப்பு அப்படின்னு தாங்க பிரதர்ஸுங்க பேரை வச்சு நாங்க இவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுடைய குரூப்னு பிரிச்சுக்கிறாங்க. நான் பேர் யூஸ் பண்ண விரும்பல, பட் நீங்க எல்லாரும் தெரிஞ்சு வச்சுப்பீங்க நம்ம நம்புறோம். இதெல்லாம் இருக்கக்கூடாது சகோதரிகள். இது ஸ்பிரிட் ஆஃப் ஃபேவரிட்டிசம் இருக்கவே கூடாது. எல்லா தேவனுடைய வார்த்தை பேசுறாங்களா அந்த மதிப்பு எல்லாருக்குமே கொடுக்கும். மற்றபடி ஒரு பிரதரை விட்டுட்டு இன்னொரு பிரதரை ரொம்ப தூக்கி வைக்கிறது என்பது அது நல்ல விஷயமே இல்லை. அது இப்படிப்பட்ட காரியத்துக்கு வழி நடத்தும் என்று கண்டுபிடிக்கும். The apostle declared was an evidence of carnality, proof of all. இது உலகத்தின் ஆவின்ற. ஒருவேளை இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபேவரிட்டிசம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அது உலகத்தின் ஆவி அப்படின்ற. இது நமக்குள்ள இருக்கக்கூடாதுன்ற. யோசிக்கணும், நம்ம எக்லீஷியால இது மாதிரி நடக்குதா பாருங்க. இது நல்ல ஒரு பிக்சர், நான் இது நெட்ல இருந்து எடுத்து போட்டேன். எப்படி இருக்கு பாத்தீங்களா? அதாவது பிரசங்கம் பண்ணக்கூடிய, அது போதிக்கக்கூடியவர்கள், போதிக்கிறவர்கள் நிறைய நேரங்கள்ல சத்தியத்தை பேசாமல், ஒருவேளை சபையா சில நேரம் தவறு பண்ணும்போது கடிந்து கொள்ளாமல், இந்த மாதிரி அவங்களுக்கு பிரியம் உண்டாகும்படி பேசுவதோ, அவங்களுடைய இச்சைக்கு ஏற்றபடி பேசுவதோ, அவங்க விருப்பத்தின்படி நடப்பதோ ரொம்ப தவறான காரியமா இருக்கு. சில நேரங்களில் கடிந்து கொள்ளுதல் ரொம்ப முக்கியமா இருக்குது. இந்த போதக ஊழியம் போன்றவர்கள் சத்தியத்தின்படி சில கடிந்து கொள்ளுதல் கூட பண்ண வேண்டியது அவசியமா இருக்குது இல்லைங்களா? பாருங்க, இப்படிதான் ஒரு எக்லீஷியால விபச்சாரம் பண்ணக்கூடிய பிரதரை நியாயமா வசனம் சொல்லுது, அவரை டிஸ்ஃபெலோஷிப் பண்ணணும். ஆனா ஒரு பிரதர் போதக ஊழியம் பண்ணக்கூடிய பிரதர் அந்த எக்லீஷியாவை இப்படியாக கடிந்து கொள்ளும் போது அவங்க ஏற்றுக்கொள்ளல். ஆனா இன்னொரு போதகர் என்ன பண்றாருன்னா, அன்பு காண்பிக்கணும், இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அவர் டிஸ்ஃபெலோஷிப் பண்ணல.
எப்படி இருக்கு பாத்தீங்க, வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? சோ இது மாதிரி சூழ்நிலைகள் நம்முடைய நாட்கள் நடக்குது சகோதர சகோதரிகள். அப்ப சொல்றாரு பாருங்க, இந்த ரீபிரிண்ட் ஆர்டிகல், தயவு செய்து நீங்க இந்த ஆர்டிகல் படிங்க, நிறைய பாயிண்ட்ஸ் பேசுறாரு. போதகர்களுக்காக இருக்கக்கூடிய மிகப்பெரிய தாக்குதல்கள் அல்லது போதகர்களுடைய மிகப்பெரிய அபாயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்னு ப்ரைடு, இன்னொன்னு அரகன்ஸ். ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், ஏன்னா வசனம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நீங்கள் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக, ஏன்னா அந்த போதகரா ஆகக்கூடிய நிலைமையில வாய்ப்பு இருக்கக்கூடிய பிரதர்ஸுங்க மத்தியில தான் ரொம்ப பெரிய டேஞ்சர் இருக்குது. என்னன்னா, ஒருவேளை இந்த ப்ரைடு, பெருமையா இருக்கட்டும், அரகன்ஸ், அதாவது அரகன்ஸ்னா எப்படி சொல்லலாம், ஒரு கோபமா செயல்படுறது, பேச்சுல பாத்தீங்கன்னா ரொம்ப கோபம் இருக்கும், அரகண்டா செய்யறது, பிடிவாதமா செய்யக்கூடிய காரியமா இருக்கட்டும், இல்லைங்களா? இதெல்லாம் என்ன காமிக்குதுன்னா, அவர் மிகப்பெரிய ஒரு நியாய தீர்ப்பு பெற்றுக்கொள்வார், ரிசீவ் ஹெவியர் ஜட்ஜ்மெண்ட். இது போதக ஊழியம் பண்றவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பின் வசனம். அப்ப ஆரம்பத்துல சகோதர சகோதரிகளை இந்த 4 ஊழியங்கள், மன்னிக்கணும் 5 ஊழியங்கள் பார்த்தோம் இல்லைங்களா? இந்த 5 ஊழியங்கள் பத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர்ல சுருக்கமா பேசுறாரு. 5 பேசாம 3 மட்டும் தான் பேசுறாரு. சபையிலே அப்போஸ்தலரையும் 2வது தீர்க்கதரிசிகளையும் 3வது போதகர்களையும் பத்தி பேசுறாரு இல்லைங்களா? இங்க போதக ஊழியம் பத்தி பேசுறார். ஏன்னா இவங்க 3 பேருடைய ஊழியர்கள் பெரும்பான்மையா சபை மத்தியில, விசுவாசிகள் மத்தியில இவங்களுடைய வேலை சத்தியத்தின் சம்பந்தப்பட்ட காரியங்களா இருக்கட்டும். இப்ப மேய்ப்பர் ஊழியம் கூட பாத்தீங்கன்னா ஒருவருடைய அக்கறையை காட்டக்கூடிய விஷயமா இருக்கும். சுவிசேஷ ஊழியம் கூட பாத்தீங்கன்னா அவிசுவாசிகள் மத்தியில செய்யக்கூடிய ஊழியமா இருக்கட்டும். ஆனா இந்த 3 ஊழியங்களுமே சபை மத்தியில சத்தியம் சம்பந்தப்பட்ட காரியத்துல அங்க இருக்கக்கூடிய காரியமா இருக்குது. அதனால இங்க பவுல் இங்க 3ஆக சொல்றாரு. மற்றபடி எபேசியர்ல ரொம்ப தெளிவா பயன்படுத்துறாரு 5 ஊழியங்கள். ஆனா புரிஞ்சுக்கணும், சபையில தேவன் ஒரு அங்கத்தினருக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்திருப்பாங்க. அதை சபையார் தான் கண்டுபிடிச்சு சரியான நபர்களை அந்த ஊழியத்துல நியமிக்க வேண்டும். பாருங்க, அப்போ இது ஒரு இம்பார்ட்டன்ட் வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 17. அதாவது எபேசுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். அவ்வளவுதான் போட்டிருக்கு. இவங்கள எலெக்டட் எல்டர்ஸ். ஆனா எலெக்டட் எல்டர்ஸ்னா இவங்களுக்குள்ள போதகர் இருப்பாங்க, சுவிசேஷ ஊழியம் பண்றவங்க இருப்பாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா மேய்ப்பர்கள் இருப்பாங்க. இவங்க எல்லாமே ஒரே வாக்கு சொல்றாரு, எல்டர்ஸ், எலெக்டட் எல்டர்ஸ். இன்னைக்கு ஒரு எல்டர்ஸ் மீட்டிங் நடக்குதுன்னா அந்த எல்டர்ஸ் மீட்டிங் யார் யார் போவாங்க? மூப்பர் போறாங்க இல்லைங்களா? ஆனா யார் யார் இருப்பாங்க? எந்தெந்த ஊழியம் பண்றவங்க இருப்பாங்க? இந்த 3 ஊழியம் பண்ணக்கூடிய பிரதர்ஸுங்களுமே எல்டர்ஸ் தான் என்று நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே, ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது தங்கள் சபை இல்ல, இது தேவனுடைய சபை. தேவனுடைய சபையை ஃபீட் பண்றதுக்கு, மேய்ப்பதற்கு, ஃபீடிங்னா அது குறிக்குது, அது போதிக்கிறதா இருக்கட்டும் இல்லைங்களா, மேய்க்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும். சோ பரிசுத்த ஆவியின் உங்களை கண்காணிகள் என்ற வார்த்தையில புரியுது. இது 3 ஊழியத்துக்குமே பொருந்தக்கூடிய வார்த்தை, கண்காணி. மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று அங்க பவுல் அங்க பேசுறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். கடைசியா சில வார்த்தைகளை படிச்சு முடிக்கலாம். The members of an ecclesia should not look at outward appearance, eloquence, material possessions or family connection in the candidates for the eldership. எலெக்ஷன் அன்னைக்கு பொதுவா ஓட் பண்ணும்போது தயவு செய்து இந்த காரியங்களை பாத்துறாதீங்கன்ட்டு, should not look at பண்ணிராதீங்கன்ட்டு, சபையார் பண்ணிராதீங்க. எதை? outward appearance, தோற்றத்தை பாத்துறாதீங்க. eloquence, நல்ல பேச்சு திறமை இருக்கா பாத்துறாதீங்க. மெட்டீரியல் பொசஷன்ஸ், நல்ல சொத்து வச்சிருக்காரா, காசு பணம் வச்சிருக்காரா பாத்துறாதீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி கனெக்ஷன், குடும்பத்துல உறவா இருக்கிறாரா பாத்துறாதீங்க. இவர்கள் தயவு செய்து இந்த மாதிரி பார்த்து இந்த ஊழியத்தை கொடுக்காதீங்க அப்படின்ற. அப்ப எதை பார்க்கணுமோ அதை தான் பார்க்கணும் இல்லைங்களா?
அப்போ இந்த ஊழியம் பண்ணக்கூடிய ஊழியர்களுக்கு இருக்க வேண்டிய பொதுவான மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா தாழ்மை. Those of humble heart must be elected. இந்த 3 ஊழியத்துல எந்த ஊழியம் பண்ணக்கூடிய பிரதரா இருக்கட்டும், முதல்ல தாழ்மை இருக்கணும் சகோதர சகோதரி. Those who have very good knowledge of the truth, சத்தியத்துல நல்ல அறிவை பெற்ற கொண்டவராய் இருக்கணும். அவரு சத்தியத்தின் நல்ல அறிவை பெற்றவராக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, who demonstrate a sincere desire to serve the Lord and the brother. ஆக்சுவலி இந்த பாயிண்ட் பிரதர் ஜார்ஜ் டபக் அவங்க பேசுறாங்க. அதாவது தேவனுடைய வார்த்தைகளை உண்மையுள்ள இருதயத்தோட உண்மையாக சின்சியராக சபைக்கும் கர்த்தருக்கும் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற அந்த உண்மையாக செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்டவராக இருக்க வேண்டும் என்று சகோதரர் ஜார்ஜ் டபக் அவங்க எழுத்துக்கள்ல நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் ரீப்ரிண்ட் 4418 பிரதர் பேசுறாங்க. அதாவது அப்போஸ்தலர்கள் நமக்கு என்ன சொல்ல வர்றாங்கன்னா, these be known, be recognized, and not only personally but in their capacity as a servants in the church. அதாவது கண்டிப்பா நம்ம ஒரு பிரதர்ஸ்ங்களை வந்து எலெக்ட் பண்றோம்னா அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். these be known, அவங்க நல்லா அறியப்பட்டவங்களா இருக்கணும், நன்கு கவனிக்கப்பட்டவங்களா இருக்கணும். தனிப்பட்ட வகையில மாத்திரம் அல்ல, not only personally but in their capacity as a servants in the church of divine appointment through the church. என்ன அர்த்தம்னா அவங்களுடைய கெப்பாசிட்டி கவனிக்கணும்ன்ற, சபையில ஊழியம் பண்ணுவதற்குரிய கெப்பாசிட்டி இருக்கா அது கவனிக்கணும் என்று நம்ம சொல்றாரு இல்லைங்களா? அப்பதான் பாருங்க, ஒரு கொஸ்டின் புக்ல ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க பிரதர் ரசூல் கிட்ட. கொஸ்டின் புக் 240. அதாவது நாமினேஷன் பண்ணதுக்கு அப்புறம் எலெக்ஷனுக்கு முன்னாடி நாமினேஷன் பண்ணப்பட்ட பிரதர்ஸுங்களை பத்தி கேள்வி அண்டர்லைன் பண்ணிருக்கேன், கவனிங்க. எந்த அளவுக்கு அவரை பத்தி நாம் கலந்தாலோசிக்கலாம், எந்த அளவுக்கு கேட்டிருக்கிறாங்க கேள்வி, எந்த அளவுக்கு அவரை பத்தி டிஸ்கஷன் பண்ணலாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பட் இந்த கேள்விக்கு பிரதர் என்ன சொல்றாரு, இந்த அளவு அந்த அளவுன்னு சொல்லாம பதில கொஞ்சம் கவனிங்க, நல்லா கவனிங்க. I would hardly think, actually last time போட்ட வீடியோல இந்த வார்த்தையை நான் கவனிக்க தவறிட்டேன். I would hardly think, இது நான் ரொம்ப கடினமா திங்க் பண்றேன். என்ன கடினமா திங்க் பண்றேன்னா, நாமினேஷன் பண்ணப்பட்ட அந்த பிரதர்ஸ் இருப்பாங்களா, கேண்டிடேட் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்கள பத்தி அவங்க மேல give much discussion அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்துறார். கேட்ட கேள்வி எந்த அளவுக்கு டிஸ்கஷன் பண்ணலாம், பிரதர் சொல்ற பதில் அவங்கள பத்தி ரொம்ப டிஸ்கஷன் பண்றது என்பது நான் கடினமா நினைக்கிறேன். I would hardly think, give much discussion. much discussion என்ன அர்த்தம், அந்த ஒரு வார கேப்ல அவரை பத்தி ரொம்ப டிஸ்கஷன் பண்றது அது நல்லா இருக்குமான்னு தெரியல அப்படிதான் சொல்றாரு. அப்ப என்னதான் பண்றது சொல்றாரு பாருங்க பதில். my thought would be, நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரை பத்தி சுத்தமா தெரியாமையும் இருக்கக்கூடாதுன்றாரு, ரொம்ப டிஸ்கஷனும் பண்ணக்கூடாதுன்றார். என்ன சொல்றாரு பாருங்க, it is not necessary to have very much discussion அப்படின்றார். அவரை பத்தி ரொம்ப டிஸ்கஷன் பண்ணாதீங்க, தேவையில்லை. அதுவும் பாரு, டிஸ்கஷன்னா மெயினா என்ன சொல்ல வராது தெரியுங்களா, கேரக்டர்ஸ் பத்தி. நீங்க நம்ம பொதுவா தான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஒரு பிரதருக்கு நான் ஓட் பண்ணல, எதனால, அவரு கேரக்டர் சரியில்லை பிரதர். அப்ப என்ன பண்றோம் தெரியுங்களா, நிறைய நேரங்கள்ல ரொம்ப அவருடைய கேரக்டர்ஸ் பத்தி ரொம்ப டிஸ்கஷனுக்குள்ள போயிட்டு என்னைக்கோ ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பண்ணிருப்பார் தப்பு, அதையும் மனசுல வச்சுட்டு இப்பவும் அப்படித்தான் இருப்பார் நினைச்சுக்கிட்டு பண்றது, அதுவும் தப்புதான் இல்லைங்களா? சோ அவருடைய பர்சனல் கேரக்டர்ஸ பத்தி ரொம்ப டிஸ்கஷன் பண்ணாதீங்க. மாறா ஊழியத்துல அவர் எப்படி இருக்கிறாரு அதை மாத்திரம் பாருங்க. ஊழியத்துல உண்மையா இருக்கிறாரா, ஊழியத்துல தாழ்மையா இருக்கிறாரா, ஊழியத்துல தகுதிகள் படி இருக்கிறாரா, அதை பார்த்தாலே போதும் இல்லைங்களா? நம்ம அதை விட்டு போட்டு நம்ம தேவையில்லாத விஷயங்கள் எக்ஸ்ட்ராவா போயிட்டு அவருடைய பர்சனல் விஷயங்களை போயிட்டு தலையிட்டு ரொம்ப டிஸ்கஷன் பண்றது ரொம்ப தப்பு இல்லைங்களா? அப்ப சொல்றாரு, பிகாஸ் த சஜஷன் என்னன்னா,
யார் யாரெல்லாம் ஓட் பண்றாங்களோ, யார் நான் ஓட் பண்றேனோ அவரை பத்தி போதுமான அளவுக்கு நான் தெரிஞ்சு வச்சிருந்தா போதும். Each one in voting for the brother for any service in the church should have some knowledge of him. நான் ஒருத்தருக்கு ஓட் பண்றேன் அப்படின்னா அவரை பத்தி நான் போதுமான அளவுக்கு நான் தெரிஞ்சு வச்சிருந்தா போதும். கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும்ன்ற should have some knowledge of him. அப்ப நான் எனக்கு ஒரு பிரதருக்கு நான் ஓட் பண்ணல, காரணம் என்னன்னா அவரை பத்தி எனக்கு சுத்தமா தெரியாது. என்ன பண்றது பிரதர்? அப்பதான் பிரதர் விளக்கம் கொடுக்குறாங்க. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச பரிச்சயமான நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கக்கூடிய பிரதர், அவரை கவனிங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் அவரை பத்தி. அவர் ஓட் பண்ணாருன்னா நீங்க என்ன பண்ணுங்க, அவருடைய விஷயத்தை பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க, அவருக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்ற. இது நீங்க அந்த கொஸ்டின் புக்ல நீங்க அப்படியே படிச்சு பார்த்தா தொடர்ச்சியா பேசுறாரு. நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க வீட்டுல படிச்சுக்கோ. அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய பாயிண்ட், ரொம்ப டிஸ்கஷன் பண்ணக்கூடாது. அதே சமயத்துல அவரை பத்தி துளியும் தெரியாம என்ன பண்ணக்கூடாது, கைய தூக்குறதோ தூக்காம இருக்கிறதோ பண்ணக்கூடாது, இல்லைங்களா? சோ இதை புரிந்தவர்களாக நம்ம ஓட்டிங்ல பங்கெடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்போ அடுத்த பாயிண்ட், சபையில எத்தனை மூப்பர்கள் வேணும்? பிரதர் பதில் கொடுக்குறாங்க, எக்லீஷியாவுடைய சைஸ் வச்சு நீங்க டிசைட் பண்ணிக்கணும்னு ஒரே வார்த்தையை முடிச்சுட்டார். ஆனா எக்லீஷியாவுடைய சைஸ் வச்சு ஏன் சொன்னார் தெரியுங்களா? ஊழியம் 3 ஊழியம் இருக்குங்க. இப்போ சில எக்லீஷியா 3 பேர் தான் இருப்பாங்க. இப்ப 3 பேர் கொண்ட எக்லீஷியால ஊழியத்தின் தன்மை எப்படி இருக்கும்? அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? கம்மியா தான் இருக்கும், இல்லைங்களா? சோ அப்போ சபையுடைய சைஸ் ஏன் சொன்னார்னா, சபையுடைய எண்ணிக்கை பெருக பெருக ஊழியத்தின் விஷயங்களும் அதிகமா பெருகும், இல்லைங்களா? அதனால அதை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க எண்ணிக்கையை நியமிங்க அப்படின்ற, இல்லைங்களா? சோ அப்போ இதனால தான். ஆனா இந்த பாயிண்டை விட்டு போட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம் தெரியுங்களா? இதோ பிரதர் பேசியிருக்கிறான் 25க்கு 1, 50க்கு 2, 100க்கு 4 அப்படின்னு சில இடங்களை பேசியிருக்கிறாங்க, இல்லைங்களா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, ஏதோ சபையில எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி 1 அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிக்கிறான். ஆக்சுவலி 25 பேர் கொண்ட எக்லீஷியாவுக்கு ஒரு பிரதர் இருக்கிறார் அப்படின்னா, ஒரு பிரதர் எலெக்ட் ஆனார் அப்படின்னா அந்த ஊழியத்தை அவர் செய்ய முடியும். ஏன்னா இருக்கிறது 25 பேர், இல்லைங்களா? ஆனா உண்மையை சொல்லணும்னா சகோதர சகோதரிகளே, ஊழியங்கள் அதிகமா இருக்குது. சபையுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது, ஊழியங்களும் அதிகமாகும் போது அதோடைய எண்ணிக்கை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப சொல்றாரு பாருங்க ஒரு இடத்துல, we favor, நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, having as many as are possessed of the outline qualification. அதாவது எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குதோ, அவுட்லைன் குவாலிஃபிகேஷன், அந்த 1 தீமோத்தேயு 3 படிக்கிறோம் இல்லைங்களா, அந்த தகுதிகள் அவுட்லைனை பார்த்து பெற்றுக்கிறாங்களோ, எல்டரா இருக்காங்களா, ஓகே, தகுதிகள் இருக்கா, ஓகே, அந்த ஊழியம் செய்வதற்கான விசேஷ தகுதிகள் இருக்கா, ஓகே, எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாரையும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு அதிகமா இருக்கிறாங்களோ நீங்க என்ன பண்ணிக்கோங்க, தேர்ந்தெடுத்துக்கோங்க. தேர்ந்தெடுத்துட்டதுக்கு அப்புறம் சொல்றாரு, the dividing of the services amongst them. அதாவது சபையார் என்ன பண்ணுமாமா, அவர்கள் மத்தியில ஊழியங்களை பிரிச்சு கொடுக்கணும்ன்றார். ஆனா இது இப்படி சபையார் தான் செய்யணும். ஆனா இன்னைக்கு அப்படி நடக்கிறது இல்லைங்க. ஒரு 3 எல்டர்ஸ் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா அவங்களுக்குள்ளவே வேலையை பிரிச்சுக்கிறாங்க. ஆனா அது நல்ல விஷயம் இல்லை. சபையார் தான் தெரியும் நான் எதனால இவருக்கு ஓட் பண்ணேன். பாருங்க, இப்ப நான் இவரை மேய்ப்பர் ஊழியத்துக்கு ஓட் பண்ணோம்னா, ஆனா அவர் என்ன பண்ணிக்கிறாரு, அவரு போதக ஊழியம் பண்றாரு அப்படின்னா நல்லா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது, இல்லைங்களா? சோ சபையாரே அவரைய அந்த வேலையை நியமிச்சிடணும். வேலைகளை பிரிச்சு அவங்களுக்குள்ள வேலையை பிரிச்சு பண்ணிடணும். சோ இது சபை செய்வது தான் ஆரோக்கியமா இருக்கும் என்று நம்ம நம்புறோம். அப்பதான் சொல்றாரு, காங்கிரிகேஷன் should seek to know the service. சபையார் முதல்ல சபையில என்னென்ன வேலைகள் இருக்குன்னு முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கணும். இத்தனை பேர் இருக்கிறோம், என்னென்ன வேலைகள் செய்ய முடியும், என்னென்ன ஊழியங்கள் எப்படி செய்யலாம், 3 ஊழியத்திலே எவ்வளவு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அது மாத்திரம் இல்ல, அந்தந்த வேலைகள் செய்வதற்கான வரம் பெற்ற பிரதர்ஸ் யார்? ஒருவேளை சில எக்லீஷியால பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஊழியம் பண்றதுக்கு மாத்திரம்தான் வரம் பெற்ற பிரதர்ஸ் இருப்பாங்கன்னா, சரி பரவாயில்ல, அந்த ஊழியத்துக்கு என்ன பண்ணுங்க, தேர்ந்தெடுத்து வச்சிருக்கு. எந்தெந்த ஊழியம் பண்றதுக்கு வரம் பெற்ற பிரதர்ஸ் இருக்கிறாங்களோ அந்த பிரதர்ஸுங்களை அந்த ஊழியத்துக்கு நியமிச்சாலே போதும்.
சில நேரங்கள பாத்தீங்கன்னா 3 ஊழியத்துக்குமே வரம் பெற்ற பிரதர்ஸ் இருக்க மாட்டான். அப்படின்னா ஏதோ 1 அல்லது 2 தான் பெற்றிருப்பாங்க வச்சுக்கோங்களேன். அப்போ இல்லாத ஒரு வரம் பெற்ற பிரதர்ஸ், அதாவது ஒரு ஊழியத்துக்கு என்று வரம் இல்லாத ஒரு பிரதரை போயிட்டு வேணும்னே அந்த ஊழியத்துக்கு நியமிக்கிறது என்பது ஆரோக்கியமா இருக்காது இல்லைங்களா? அதை நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணணும்? சபையார் should seek to know the service God has evidently prepared each individual to perform. நிச்சயமா ஒரு எக்லீஷியா இருக்கட்டும், நான் சார்ந்திருக்கக்கூடிய எக்லீஷியால தேவன் அவரு ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார். யாராவது சகோதரனுக்கு எந்த ஊழியம் செய்யணுமோ அதுக்கான வரத்தை தேவன் கொடுத்திருப்பாங்க இல்லைங்களா? அதை நான் கண்டுபிடிக்கணும். has evidently prepared each individual to perform. அப்ப என்ன பண்ணணும்? சபையார் they are to seek to use their best judgment to place the right position, to place the right person in the right position. அப்போ இங்கதான் கண்டுபிடிக்கிறோம், சபையார் தான் போயிட்டு என்ன பண்ணணும்? சரியான வகையில ஜட்ஜ் பண்ணிட்டு யாருக்கு எந்த வரம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு கரெக்டா அந்த வேலையில அவங்கள சரியான நபர்களை சரியான வேலையில நியமிக்கணும் இல்லைங்களா? அழகான பாயிண்ட். டு பிளேஸ் ரைட் பர்சன் இன் தி ரைட் பொசிஷன். யார் செய்யணும்? சபை செய்யணும். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவங்களா செஞ்சுக்க கூடாது. அதே போல ஒரு ஊழியம் செய்வதற்கு அதுக்கான வரம் இல்லாத பிரதர் அது கூட நியமிக்க கூடாதுங்களா? அப்ப சொல்றாரு there is always plenty of work. 3 ஊழியம் சொல்லும் போது 3 ஊழியத்திலே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல 6th பார்ட்ல நீங்க கேட்டிருப்பீங்க நம்புறோம். Don't be afraid of getting too many elders. ஏன்னா எவ்வளவு பாயிண்ட் பேசுறாரு பாத்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளேயே நிக்கிறோம். 25 தான் 1 முடிவு பண்ணிக்கிறோம். அப்படி இல்லை, தேவனுடைய வேலை நிறைய இருக்குது. Don't be afraid of getting too many elders. நிறைய எல்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா பயப்படாதீங்க. தேவனுடைய வேலை நிறைய இருக்குது இல்லைங்களா? அப்போ சரியா பயன்படுத்திக்கணும் சபையார். சேம் கான்செப்ட் டீக்கன் கூட அப்படிதான். டீக்கன்ஸ் கூட பாத்தீங்கன்னா மாம்சீக வேலை செய்யக்கூடிய பிரதர்ஸுங்க. எக்லீஷியால மூப்பருக்கும் சரி சபையாருக்கும் சரி உதவி செய்பவராக இருக்கிறாரு. இவர் அசிஸ்டன்ட் எல்டர்லாம் கிடையாது. பைபிள்ல அசிஸ்டன்ட் எல்டரு, அசோசியேட் எல்டரு அந்த மாதிரிலாம் பைபிள்ல இல்லைங்க. பைபிள் இருக்கிறது எல்டர், டீக்கன், அவ்வளவுதான். டீக்கன்ஸ் எல்லாமே ஆவிக்குரிய வேலைகளில் ஈடுபட மாட்டாங்க, மாம்சீக வேலையில தான் ஈடுபடுவாங்க. அதை பத்தி நிறைய பிரதர் பேசிருக்கிறாங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க படிக்கலாம். ஜானிட்டர் ஒர்க்கு, புக் ஒர்க்கு இல்லைங்க, அந்த ஃபினான்ஷியல் ஒர்க்கு, சேர்ஸ் அரேஞ்ச்மெண்ட், ஹால் அரேஞ்ச்மெண்ட், இந்த மாதிரி மாம்சீக வேலைகள். அது கூட எந்தெந்த வேலை யார் யாருக்கு செய்ய முடியுமோ சபையார் பிரிச்சு கொடுக்கணும். Give them therefore the specific work which they can handle well. எந்த வேலை பிரதருக்கு செய்ய முடியுமோ கொடுக்கணும். ஹால் கிளீனிங் ஒர்க் யார் பண்ண முடியுமோ அந்த பிரதருக்கு கொடுக்கணும் இல்லைங்களா? கரெக்டா சபையார் தான் இந்த வேலைகளை செய்யணும். இவ்வளவு அருமையா இருக்கு இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைங்க. எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களே தங்களுக்குள்ளேயே முடிவு பண்ணிக்கிட்டு வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் சபையார் தங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, எக்லீஷியால தங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்துக்கணும். ஏன் தேவன் எலெக்ஷனை ஏற்படுத்தினாங்க கண்டுபிடிச்சா தான் தங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை புரிஞ்சுக்க முடியும். 251 the elders in the church. இப்ப நம்ம கொஞ்சம் ரிவ்யூ பண்ணலாம் எல்லா பாயிண்ட்ஸுமே. சபையில எல்டர்ஸ் இருக்கிறாங்கன்னா முதல்ல அவங்க முதன்மை தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். பிரைமரிலி possess general qualification. யாரு? எல்டர்ஸ். முதல்ல அவங்க எல்டரா இருக்கணும். எல்டரா இருந்ததுக்கு அப்புறம் 2வது பார்க்கிறோம் முதன்மை தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். அப்பதான் அவங்க அந்த எலெக்டட் ஆக முடியும். சரி, எலெக்டட் ஆயிடுச்சுன்னா இப்ப எலெக்டட் ஆனதுக்கு அப்புறம் இப்ப என்னென்ன வேலை செய்யணும் சொல்றாரு. செகண்டரிலி their special natural qualification. சில பேருக்கு தேவன் வரமா கூட கொடுத்திருப்பாங்க, சில பேருக்கு இயற்கையாவே கூட இருக்கும் இல்லைங்களா? should determine in what part of the service they can best serve in the Lord's cause. அப்ப அந்த விசேஷ தகுதிகளை வச்சு எந்த வேலையில அவங்க செய்ய முடியும் என்பதை அங்க நம்ம நிதானிக்கலாம்.
அப்ப சொல்றாரு, உதாரணம் சொல்றாரு, சில பேருக்கு பாத்தீங்கன்னா இவாஞ்சலிஸ்டிக் ஒர்க்ன்றாரு, சுவிசேஷ ஊழியம்ன்றாரு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா மெய்ப்பர் ஊழியம் பண்றதுக்கான விசேஷ தகுதியில் இருக்கும். இந்த மாதிரி ஊழியங்களை பிரிச்சு பிரிச்சு கொடுங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் கொஸ்டின் புக் 478 நான் நினைக்கிறேன் 1913 வருஷத்துல பேசினாரு பாயிண்ட். சில பேருக்கு பாத்தீங்கன்னா விசேஷ தகுதி இருக்கும் as a டீச்சர். அப்ப மொத்தம் எத்தனை பார்த்தோம்? இவாஞ்சலிஸ்ட், பாஸ்டர், டீச்சர். இதெல்லாம் விசேஷ தகுதிகள் அடிப்படையில அவர்களை அந்த வேலைக்கு நியமிக்க வேண்டும். யார் செய்யணும்? சபையார். The class ought to seek in its election to find amongst the brethren. சபையார் தான் கண்டுபிடிக்கணும். நம்ம மத்தியில இத்தனை பிரதர்ஸ் இருக்கிறாங்க, இத்தனை பிரதர்ஸ் யார் எல்டர்? சரி, எல்டர் ஆயிட்டாங்க. இப்ப எல்டரா இருக்கிறவங்க முதன்மை தகுதி யார் பெற்றிருக்கா? ஓகே. இப்ப மூணாவது ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் யார் யார் என்னென்ன இருக்குது எல்லாம் பார்த்து கரெக்டா நியமிக்கணும். போதகரா இருந்தாங்கன்னா மெயின் இருக்க வேண்டியது ஆப்ட் டு டீச், போதக சமர்த்தனா இருக்கணும். பேசுகிறவரா இல்லைங்க, போதக சமர்த்தன். மற்றவங்களுக்கு புரியும்படி பேசணும், அவர்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி போதிக்கக்கூடிய விஷயம். ஏன்னா போதகரை பத்தி ஒரு வசனம் படிச்சிருப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவாரு, அதாவது ஒரு எக்லேசியாலுமே தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கிறவர்கள், சப்ஜெக்ட் பண்றது பத்தி இல்ல, போதிக்கக்கூடிய ஊழியம் பண்றவர்கள் சபையாருக்கு ஜீவ வாசனையாகவும் மரண வாசனையாகவும் இருப்பாங்க அப்படின்றார். அப்ப கேட்கிறாரு, இவைகளை நடப்பிக்கத்தக்கவன் யாருன்னு கேட்கிறார். அப்ப ஜீவ வாசனையாகவும் மரண வாசனையாகவும் இந்த போதகர்கள் இருப்பாங்க, அதெல்லாம் கண்டுபிடிக்கும், இருக்க வேண்டும் என்று கண்டுபிடிக்கும். அப்ப anyone who is not apt to teach, ஒருவேளை போதக சமர்த்தன் இல்ல, நம்ம எக்லீசியால யாருக்குமே இந்த போதக சமர்த்தன் இல்ல, உதாரணத்துக்கு பெரைன் ஸ்டடி வாய்ப்பு கொடுத்தும் அதுல சரியா போதக சமர்த்தன் இல்ல அப்படின்னா தயவு செய்து அவர் சபையில போதகராக தேர்ந்தெடுக்காதீங்க. should not be elected at all. வேணா சப்ஜெக்ட் பிரசங்கம் பண்றாரா, ஓகே, அது வேணா பண்ணிட்டு போட்டோம். சப்ஜெக்ட் பிரசங்கம் பண்றது பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் போதக ஊழியம் பண்றதுக்கு தகுதி இல்லை அப்படின்னா அவர் எந்த மீட்டிங்ஸுமே லீட் பண்ண முடியாது. ஒரு வால்யூம் ஸ்டடியா இருக்கட்டும், பெரைன் ஸ்டடியா இருக்கட்டும், டேபர்நேக்கல் ஸ்டடியா இருக்கட்டும், அவர் பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் லீட் பண்ணக்கூடிய அளவுக்கு போதக சமர்த்தம் இல்லை. பிரசங்கம் பண்ணுவார், ஆனா அது ஞாயிற்றுக்கிழமை நடக்குது இல்லைங்களா, ஆனா அதுவே நமக்கு பழக்கமாயிட்டு இருக்குது. பிரசங்கமே போதும் ஆயிட்டு இருக்குது, அதிகமாயிட்டு. ஆனா போதக ஊழியம் சபையில நடக்கணும் சகோதரர். இல்லைன்னா எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய அந்த 3 வசனங்கள் நம்ம லைஃப்ல நிறைவேறாமல் போகும். தேவன் தாமே நம் அனைவரையும் காத்து வழிநடத்தி கிருபை செய்வாராக. ஆமென்.